Hello everyone, welcome to one shot video of nuclei lesson. So இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம atom பத்தி in depth பார்த்திருந்தோம். இந்த lesson full எதை பத்தி இருக்க போகுது? Nucleus குள்ள. ஓகேவா? So basically nuclei என்ன? Nucleus ஓட composition என்ன? What is nucleus made up of? So nucleus is made up of what? Proton and neutron. சரியா? ஆக்சுவலி இது தவிர பார்ட்டிகல்ஸும் இருக்குது, பட் அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சது புரோட்டானும் சரி நியூட்ரானும் சரி, இது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த புரோட்டானோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் கிட்ட சார்ஜ் இருக்கும், மாஸ் இருக்கும். கரெக்டா? நியூட்ரான் கிட்ட சார்ஜ் எவ்வளோ? சார்ஜ் இருக்கும். நியூட்ரான் கிட்ட சார்ஜ் இருக்காது, ஆனால் மாஸ் இருக்கும். இதான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நியூட்ரான். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீட்லேயும் சரி, இல்லைன்னா உன்னோட போர்ட்லேயும் சரி, அப்பப்போ இந்த வார்த்தையை வச்சு உன்னை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கிவ் த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்னு கொடுத்துருவாங்க. சரியா? வா, ஒன்னே சொல்லலடா, நான் அந்த பூச்சியை சொன்னேன், அவன் வந்துட்டான், அங்கே பூட்டி விட்டு வந்துட்டான் பூச்சியை. ஓகேவா? The positive charge inside the nucleus comes from proton. அதில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் ரீசன் யாரு? புரோட்டான். நியூட்ரான் ஆர் நியூட்ரல் பார்ட்டிகல். ஃப்ரீ நியூட்ரான் unlike proton are stable. நல்லா பாரு, are unstable. Free neutron unlike protons are unstable. It decays into proton and electron. சப்போஸ் வந்து நியூட்ரான் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோயே, அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால நியூட்ரான் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடும்? ப்ளஸ் எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஆன்டி நியூட்ரினோ. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக வந்து என்ன பீட்டா பார்ட்டிகல், பீட்டா மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ நியூக்ளியஸ் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா, இந்த இசட் வந்து அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பர் இல்லைன்னா இதை சார்ஜ் நம்பர்னு சொல்லலாமா? எவ்வளோ சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குது. ஏன்னா அட்டாமிக் நம்பர் எதை கான்ஸ்டியூட் பண்ணுது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸு. ஸோ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ சார்ஜ் இருக்குமா? பேசிக்கலி அவ்வளோ சார்ஜ் என்ன அர்த்தம்? n இன்டூ இ நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்க போகுது. அப்போ இசட் என்கிட்ட ப்ரோட்டான் இருக்குன்னா இசடி சார்ஜ் இருக்கும். புரியுதா? ஓகே. n பார்த்தனா நியூட்ரான் நம்பர். இதில் டோட்டல் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் மாஸ் எதனால இருக்கும்? இல்லை மாஸ் நம்பர். சரி, நல்லா பாரு, ஒரு நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்குது? புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். இது ரெண்டுமே மாஸை கான்ஸ்டியூட் பண்ணுமா? இது ரெண்டு இருந்தால் மாஸ் கிடைக்கும். அப்போ இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் தான் என்ன கொடுக்க போகுது உனக்கு? மாஸ் நம்பர். எவ்வளோ பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம ஏன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஏ பார்த்தனா நம்பர் ஆஃப் நியூட்ரான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான். நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர். கரெக்டா? ஓகே. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் இசடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? ஓகே. இந்த மாஸ் நம்பரை நான் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இப்போ என்கிட்ட 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 பார்ட்டிகல் இருக்கு, 10 பார்ட்டிகளுக்கு தான் மாஸ் இருக்கு. அப்போ இதை நான் அட்டாமிக் அது மாஸ் நம்பர்னு சொல்லலாம், இல்லைன்னா அட்டாமிக் மாஸ்ன்னு எப்போ சொல்லலாம்? என்கிட்ட 10 பார்ட்டிகல் இருக்குன்னா ஒரு பார்ட்டிகளோட மாஸ் 1 AMU. அப்போ 10 பார்ட்டிகளோட மாஸ் என்ன ஆயிரும்? 10 AMU. அப்போ இங்கே இருக்கிற அட்டாமிக் மாஸ், ஐ மீன் மாஸ் நம்பரில், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஏ பார்ட்டிகல் இருக்கு, அப்போ ஏ மாஸ் நம்பர் இருக்குமா? புரியுதாடா? இதில் நான் ஏஎம்யூன்னு எழுதிட்டேன்னா இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அந்த வேல்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட். இது மொத்தமாக சேர்த்து எதை ரெப்ரசென்ட்? மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. கரெக்டாக இல்லையா? டோட்டல் மாஸ் எவ்வளவு? ஏ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எவ்வளோ பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்குது. புரியுதா? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் மாஸ் எவ்வளவு இருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன் C12 கார்பன் எடுத்திருக்காங்க. சரியா? கார்பன் 12 ஆட்டமே எடுத்திருக்காங்க. அப்போ அதில் 12 கார்பன் இருக்குன்னு சொன்னால் பேசிக்கலாக அதில் 12 அட்டாமிக் மாசஸ் இருக்குமா? அப்போ ஒரு இதோட மாஸ் எவ்வளவு? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? மொத்தம் 12 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். 12னா அது உனக்கு தெரியும், கார்பன் சொல்கிறதுனா 6 புரோட்டான் ப்ளஸ் 6 நியூட்ரான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இதை வச்சு நான் டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ 12 பார்ட்டிகளுக்கு மாஸ் அவ்வளவு. அப்போ ஆவரேஜாக ஒரு பார்ட்டிகளோட மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? ஓகே. ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் பார்த்தனா, மாஸ் ஆஃப் புரோட்டான் ஓகேவா? மாஸ் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ இருக்கும்? ஓகே. 1 AMU எவ்வளோ? ஸோ இது 1 AMU ஓட வேல்யூ. சரியா?
1.6605 into 10 power minus 27. புரியுதா? அப்போ நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 12 கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோ. நான் சிம்பிளாக என்ன எழுதிக்கிறேன், என்கிட்ட மாஸ் எவ்வளோ இருக்கும், 12 AMU. கரெக்டா? ஏன்னா 12 பார்ட்டிகல் இருக்கிறதுக்கு மாஸ் இருக்க போகுது. அப்போ மாஸ் எவ்வளோ இருக்கும் டோட்டலாக, 12 into மாஸ் ஆஃப் 1 பார்ட்டிகல். இப்போ மாஸ் எவ்வளோ எடுத்துக்கிற, 1 AMU. இதான் உன்னோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் யூனிட். புரியுதா? ஐசோடோப்னா என்ன, வாட் இஸ் ஐசோடோப் ஞாபகம் இருக்கா? ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்னு இருக்கணும். ஐசோடோப்னா என்ன, டோப்னா டாப்பா, டாப்பில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். புரியுதா? ஐசோடோப்னா டாப்பில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் 1H1 1H2 1H3. கரெக்டா? புரியுதா? இதில் எது சேமு, அட்டாமிக் நம்பர் சேம். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம், சேம் நம்பர் ஆஃப் புரோட்டானா, நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமாக இருக்கும். நம்பர் ஆஃப் நியூட்ரான் என்ன, எப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேம், மேலே பாரு ஃபஸ்ட்டு 1 இருக்கா, அப்போ இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ, டோட்டலாக ஆட்டம்குள்ளே, அதாவது நியூக்ளியஸ்குள்ளே ஒரே ஒரு மாஸ் பார்ட்டிகல் இருக்குது. அந்த மாஸ் பார்ட்டிகல் எதுனா புரோட்டான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ நியூட்ரான் எவ்வளோ இருக்குது, ஒன்றுமே இருக்காது, 0 நியூட்ரான். இங்கே பாரு 2 பார்ட்டிகல் இருக்குது, அதில் 1 புரோட்டான், அப்போ 1 நியூட்ரானா. அடுத்து அங்கே 2, அப்போ இங்கே பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமாக இருக்காது. இல்லைன்னா என்னன்னு சொல்லிக்கலாம், என்னோட அட்டாமிக் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட். கரெக்டா? அதாவது டாப்பில் இருக்க வேல்யூ எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இசட் வந்து, இசட் இல்லை, நம்பர் ஆஃப் நியூட்ரான் தானே, நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து டிஃப்ரெண்ட். புரியுதா? எது சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கிறது சேம், மேலே டாப்பில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன வரும், ஸோ இதோட ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் கார்பனோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோன்னா 35 இருக்கும், 37 இருக்கும். ஏன்னா ஐசோடோப். அப்போ நல்லா பார்த்தோன்னா என்கிட்ட எர்த்தில் கிடைக்கிறது என்ன சொன்னேன், என்ன அர்த்தம் சொன்னான்னு, கார்பன் இல்லை குளோரின். ஓகேவா? 35லேயும் குளோரின் ப்ரெசென்ட்டாக இருக்கும், 37லேயும் குளோரின் ப்ரெசென்ட்டாக இருக்கும். கார்பனுக்கு ஐசோடோப் இருக்குது. கார்பனோட ஐசோடோப் பார்த்தோன்னா 6C12 6C14 6C13 இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அந்தளவுக்கு இருக்காது. சரியா? ஸோ 6C12 அண்ட் 6C14 அவைலபிளாக இருக்கும் எர்த்தில். இப்போ நல்லா பாரு, இப்போ நான் எந்த மாஸ் எடுத்துக்கிறது, ஏன்னா அட்டாமிக் நம்பர் ஓகே ரெண்டுத்துக்குமே 17. அப்போ நான் எந்த மாசஸ் அது எடுத்துக்கிறது, நான் வந்து இந்த மாஸ் எடுத்துக்குவா குளோரினுக்கு, இல்லை இந்த மாஸ் எடுத்துக்குவா. புரியுதா? இப்போ எந்த மாஸ் நிறைய கிடைக்குது அந்த மாஸ் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு எந்த மாஸ் எவ்வளோ கிடைக்குது. லெட் மீ சே 75% எனக்கு இந்த இது கிடைக்குது. அப்போ நான் எப்படி எழுதிக்குவேன், 35 into 75. கரெக்டாக? மிச்சம் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்போ இது இருக்கும், 25% இருக்கும். அப்போ மாஸ் 37 into 25 whole divided by 100. இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு 35.5 கிட்ட ஆன்சர் கிடச்சிச்சு. அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம், இதோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோன்னா 35.5. குளோரினோட அட்டாமிக் மாஸ் என்ன ஞாபகம் இருக்கா, 35.5. சரியா? எதனால் வந்துச்சுன்னா 35ல் இருக்கிற ஐசோடோப் வந்து நிறைய இருக்கும். அப்போ இதுதான் ஃபார்முலா. A1 A2ன்னு 2 அட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருக்குது எர்த்தில். ஸோ 1 வந்து B% இருக்குது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 100 - B%. அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பை 100 போட்டால் நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். பட் இதில் வந்து கொஸ்டின் இது வரைக்கும் வந்தது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐசோ பார். பார்னா என்ன, கீழே இருக்குமா, எப்பயாச்சும் பார் பார்த்துருக்கியா, பார் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். கரெக்டாக? பாருக்கு போகிறவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களா. அப்போ பேசிக்கலி கிரவுண்டில் என்ன இருக்கும், சப்போஸ் ஒரு ஆட்டம் இருக்குன்னா பட் டாப்பில் என்ன இருக்கும், மாஸ் நம்பர், பாட்டமில் என்ன இருக்கும், அப்போ நல்லா பாரு ஐசோடோப் டாப்பில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஐசோ பார், பாரில் கீழே இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அப்போ கீழே இருக்க வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், மேலே வேல்யூ இருக்குன்னு இருக்கும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் 19 இருக்கும், மேலே வந்து ஐ திங்க் 40. அதே மாதிரி கால்சியம் 20 40. புரியுதா? இப்போ இதில் பாரு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லி, இதில் எது சேம், ஏ வந்து சேமாக இருக்கும். கரெக்டாக? ஏ வந்து ரெண்டுத்துக்குமே 40 தான். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ,
இதில் நம்பர் ஆஃப் புரோட்டான் 19, இதில் நம்பர் ஆஃப் புரோட்டான் 20. இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ? 21. ரெண்டாவது கேஸில் அப்போ நல்லா பாரு, இதில் வந்து பேசிக் டெஃபினேஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்னோட அட்டாமிக் மாஸ் இல்லைன்னா என்னது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற மாஸ் நம்பர் சேமாக இருக்கும். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்னா கீழே இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸில் நல்லா பாரு, எது சேமாக இருந்துச்சு? அட்டாமிக் நம்பர் சேம். அப்போ நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமா? கரெக்டாக இல்லையா? ஸோ ஒரு கேஸில் நம்பர் ஆஃப் புரோட்டான் சேம். பாரில் பார்த்தோன்னா எதுவுமே சேமாக இருக்காது. சேமாக இருக்க ஒரே ஒரு விஷயம் பார்த்தோன்னா மேலே இருக்கிறது. புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐசோடோன். இந்த ஐசோடோனில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குது பார்த்தியா, இது சேமாக இருக்கும். நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக இருக்கும். புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு 6C13 7N13. சரியா? இதில் பாரு 14 நியூட்ரானுக்கு 14 தானே வரும். இதில் பாரு, கீழே இருக்க ரெண்டு சேம் இல்லை, மேலே இருக்க ரெண்டும் சேம் இல்லை. ஆனால் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடி எவ்வளோ வருது ஃபர்ஸ்ட் கேஸில்? 13 - 6. செகண்ட் கேஸில் 7. அப்போ நம்பர் ஆஃப் எது சேமு? நியூட்ரான். அதனால தான் ஐசோடோன். டோனில் என்ன வரும் பார்த்தியா? ஓகேவா? அப்போ டாப்னு சொன்னால் எது டிஃப்ரெண்ட்டு? அட்டாமிக் மாஸ், அதாவது மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோ பார்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கு பார். கரெக்டா? ஐசோடோன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் சேமாக இருக்கணும். புரியுதா? நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக இருக்கும். என்ன டிஃபிகல்ட்டி? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட சைஸ் என்ன? ஸோ இதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆட்டம் வந்து பெருசாகுதுன்னு வச்சுக்கோயே. ஆட்டம் என்ன ஆகுது? பெருசாகிக்கிட்டே போகுது. ஆட்டம் பெருசாச்சுன்னா அதோட வால்யூம் பெருசாகுமா? சரி, பேசிக்கலி பார்த்தோன்னா என்கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு புரோட்டான் சொன்னால் நியூக்ளியஸோட சைஸ் சின்னதாக இருக்கும். அதே வந்து என்கிட்ட ஒரு பெரிய ஆட்டம் இருக்குன்னா அதில் நம்பர் ஆஃப் மாஸ் பார்ட்டிகல், அதாவது நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய ஏ இருக்குன்னா அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் வைப்பேனா, நிறைய புரோட்டான் ப்ளஸ் நிறைய நியூட்ரான் வைப்பேன். அப்போ அதோட சைஸும் பெருசாக இருக்குமா? அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. கரெக்டாக இல்லையா? வால்யூமோட ஃபார்முலா என்ன? 4/3 πr³ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. கரெக்டா? அப்போ இங்கேருந்து இந்த இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ r இஸ் ப்ரொபோர்ஷனல் டு a பவர் 1/3. கரெக்டா? அப்போ இந்த ப்ரொபோர்ஷனலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதிலிருந்து கொஸ்டின் வராதுன்னு சொல்ல மாட்டேன், இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உனக்கு வந்து பேசிக்கான நம்பர்ஸ் கொடுப்பாங்க. 1 8ன்னு கொடுப்பான். ஏவோட வேல்யூ 8. ஏவோட வேல்யூ 8ன்னு சொன்னால் அதோட கியூப் ரூட் எடுப்பேன் 2ன்னு வரும். 27ன்னு கொடுப்பாங்க. 64 125 இது தாண்டி ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. சரியா? அப்போ இது மட்டும் வச்சுக்கோ. R0ஓட வேல்யூ இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். 10 power -15 நான் ஃபெர்மின்னு கூட எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ். கரெக்டா? நம்பர் ஆஃப் நியூக்ளியன் அதிகம்னா அதை அடைக்கிறதுக்கு எனக்கு பெரிய வால்யூம் தேவைப்படும். புரியுதா? ஓகே. அப்போ R = R0 a power 1/3. என்ன டிஃபிகல்ட்டி? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கலாம். என்ன அப்படின்னா, ப்ரூவ் தட் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ். நான் என்ன மெட்டீரியல் எடுத்தாலும் சரி அதோட நியூக்ளியஸோட டென்சிட்டி எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாள். அப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம். கரெக்டாக? இப்போ நல்லா பாரு, ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதோட மாஸ் எவ்வளோ இருக்கும்? சம் ஏ. கரெக்டாக? A × AMU. AMU இருக்குமா? வால்யூமோட ஃபார்முலா என்ன? 4/3 r³. ரேடியஸ் பார்த்தோன்னா இட் வேரியஸ். கரெக்டாக இல்லையா? நியூக்ளியஸோட ரேடியஸ் பார்த்தோன்னா வேரி ஆகும். எதை பொறுத்து வேரி ஆகும்? நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸை பொறுத்து. நம்பர் ஆஃப் நியூக்ளியன் என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ஆனால் நல்லா பாரு டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. புரியுதா? எப்படி சேஞ்ச் ஆகுது பாரு. A
AMU by இங்கே 3 மேலே போயிடும் 4 பை ஆர் கியூப். இதானே ஆரோட வேல்யூ, கரெக்டா? அப்போ ஆரை கியூப் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? எனி டிஃபிகல்ட்டி? இதை கியூப் பண்ணால் ஆர் கியூப், A பவர் 1/3 கியூப் பண்ணால் A. இப்போ பார் 3 கான்ஸ்டன்ட்டா, இந்த 4 கான்ஸ்டன்ட்டா, பை கான்ஸ்டன்ட்டா, R0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டா. அப்போ டென்சிட்டி எப்பவுமே என்ன தான்? கான்ஸ்டன்ட். புரியுதா? அப்போ நல்லா பாரு, சைஸ் பெருசாகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோட நம்பரும் சேஞ்ச் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாதா? புரியுதா? அப்போ மாஸும் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதோட ரேஷியோ பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் தான் எப்பயுமே. அப்போ டென்சிட்டி வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரெண்ட் நியூக்ளி ஆர் லைக் ட்ராப்ஸ் ஆஃப் லிக்விட் ஆஃப் கான்ஸ்டன்ட் டென்சிட்டி. டென்சிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். சரியா? வந்து எந்த ஆட்டம் எடுத்தாலும் சரி அதோட நியூக்ளியஸோட டென்சிட்டி எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் உனக்கே தெரியும். என்கிட்ட வந்து சப்போஸ் இவ்வளோ மாஸ் இருக்குன்னா இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? கரெக்டா? அப்போ மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இதான் பேசிக்கலி இந்த ஈக்குவேஷன். இதோட டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் எப்போ எங்கன்னு பார்த்தோன்னா நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியில். ஸோ பேசிக்கலி அங்கே என்ன நடக்குது? நல்லா பாரு, நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன பார்ட்டிகல் இருக்கும்? புரோட்டானும் நியூட்ரான் இருக்கும். கரெக்டாக? ரொம்ப டல் அடிக்கிறது இன்னைக்கு கிளாஸில். புரோட்டான் அண்டு நியூட்ரான். சரியா? இப்போ நல்லா பாரு, புரோட்டான் இருக்குன்னு சொன்னால் புரோட்டானுக்கும் புரோட்டானுக்குள்ள என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ புரோட்டானும் புரோட்டான் தனியாக போயிருக்கணுமா? வெளியே போன புரோட்டான் அங்கே போய் எலக்ட்ரான் கூட ஜாலியாக சேர்ந்துருப்பான்னா? அப்படி நடந்திருந்தா ஆட்டம் இருந்திருக்குமா? ஆட்டமே இருந்திருக்காது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஆட்டமே இல்லாமல் போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே இருந்திருக்காது. இப்போ இது நல்லா பாரு, இந்த நியூக்ளியஸ்குள்ளே ஒரு பிரச்சனை. இந்த எலக்ட்ரானை நீ விட்டுன்னு வச்சுக்கோயே, விட்ட உடனே போய் என்ன பண்ணுவான்? புரோட்டான் கூட சேர ட்ரை பண்ணுவான் அட்ராக்ஷன்னால. ஆனால் அவனால் அங்கேயும் சும்மா இருக்க முடியாது. நியூக்ளியஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு சும்மா இருக்க முடியாது. நியூக்ளியஸாக இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். திரும்பி ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. கரெக்டாக இல்லையா? இந்தியாவில் நடக்கிற கல்யாணம் மாதிரி, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவான். கல்யாணத்துக்கு ஏமா கல்யாணம் பண்ணி வச்சுன்னா தனியாக போயிடுறேன். சரி, ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். விட்டோன்னே புரோட்டான் எலக்ட்ரான் சேர பார்ப்பாங்க. ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் நியூட்ரனாக வந்து ஃபார்ம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்க முடியாது. கரெக்டாக அது அன்ஸ்டேபிள். திரும்பி பிரிஞ்சிருவான். திரும்பி என்னவோ 2 பேருக்கு நல்ல அட்ராக்ஷன் இருக்குது, திரும்பி சேருவோம், திரும்பி பிரிவோம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புரோட்டான் ரிப்பல்ஷன் இருக்குமா? அப்போ புரோட்டான் தனியாக பிரிய ட்ரை பண்ணும். அப்போ நியூக்ளியஸே இல்லாமல் போயிருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ புரோட்டான் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதோ ஒரு எனர்ஜியில் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போகிறோம். கரெக்டாக? எஸ். இங்கேருந்து தயவுசெய்து யாரும் ஜெய்ஜஸை கொண்டு வந்துடாதீங்க, ஜீசஸை பைண்ட் பண்ணுறாருன்னு. அதுக்கு ஒரு ப்ரேயர் சாங், பைண்ட் அஸ் டுகெதர் லார்ட். சரியா? கடவுள்லாம் வர மாட்டார். இவங்கெல்லாம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு தேவையான பைண்டிங் இருந்துச்சுன்னா உருவாக்கிக்குவாங்க. கரெக்டா? சரி, அதனால பார்த்தோன்னா ஒரு இது இருக்கும். சப்போஸ் கடவுள் உனக்கு வேணுங்கிறது கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, நீ கடவுளை நம்ப. கடவுள் கொடுக்கலன்னா கடவுள் உன்னையே நம்புறாருன்னு அர்த்தம். சரியா? அதனால நீயா உனக்காக உதவி பண்ணிட்டு ஆகிற வேலையை பாரு. அப்போ நல்லா பாரு. என்ன பண்ணு? கரெக்டு தானே? இப்போ நல்லா பாரு, நீ கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குமா? அப்போ கடவுள் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கடவுள் ஒன்னே நம்புறாரு, ஒன்னால் அதை பண்ண முடியும், நான் எதுக்கு இது பண்ண வரணும். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ உனக்கு எக்ஸாம்பிளில் வந்து டீச்சர் ஹெல்ப் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. இல்லை, பையனா பாஸ் பண்ணிடுவான், நம்ம ஹெல்ப் தேவையில்லை. சரியா? ரிசல்ட் வரப்போ அது தெரியும், அது வேறு விஷயம். பட் ஒன்னால் முடியும். சரியா? மோட்டிவேஷன், #மோட்டிவேஷன். சரி, அப்போ ஒரு புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கணும்னா அங்கே என்ன இருக்குது? பைண்டிங் எனர்ஜி இருக்குது. பைண்டிங் எனர்ஜி யார் சார் இங்கே கொடுத்துட்டு போகிற? சித்தப்பா வராரா இறச்சி? வாப்பா தம்பி, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீயே கவலைப்படுற. அப்போ இவங்களுக்கு தேவையான பைண்டிங் எனர்ஜி யார் உருவாக்குறா? அவங்களே உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குவாங்க? அவங்கள மாஸ்லேருந்து கொஞ்சம் மாசை என்ன பண்ணுவாங்க? கம்மி பண்ணிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? அதாவது தனித்தனியாக இருக்கிறப்ப இவங்க மாஸ் அதிகமாக இருக்கும். ஆட்டமாக ஃபார்ம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க? மாசை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு இருக்குன்னு வச்சுக்கோயேன். மாப்பிள்ளை வீட்டில் வந்து இப்போ 2 லட்ச ரூபா இருக்குது. பொண்ணு வீட்டில் பார்த்தோன்னா அவங்களும் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் இவங்க அவனுக்கு சீர் கொடுப்பாங்க, அவங்க இவனுக்கு சீர் கொடுக்குறேன்ட்டு
காசு கம்மி ஆகுமா ஆகாதா? ஏன்? ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். கரெக்டா இல்லையா? கரெக்டா? எஸ். யாருக்கு யாருக்கு கல்யாணம்? புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கு கல்யாணம். சரி, அப்போ நல்லா பாரு, அதே தான் இங்கேயும் நடக்குது. இவங்க தனித்தனியாக இருக்கிறப்ப புரோட்டானோட மாஸ் ஒரு வேல்யூ இருக்கும், நியூட்ரானோட மாஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இவங்க சேர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ இந்த டிஃபெக்ட் ஆகுது பார்த்தியா மாஸில், அந்த டிஃபெக்டோட பேர் என்ன? மாஸ் டிஃபெக்ட். இந்த மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, லெட் மீ சே என்கிட்ட ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போ ஆட்டம் இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து இசட் நம்பர் ஆஃப் என்ன இருக்கும்? அப்போ இசட் புரோட்டான் இருக்கா? அப்போ இசட் இன்டூ மாஸ் ஆஃப் புரோட்டான். கரெக்டா? எவ்வளோ நியூட்ரான் இருக்கும்? கரெக்டா? மாஸ் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ? இது மாஸ் ஆஃப் நியூட்ரான். இதென்ன டோட்டல் மாஸ் இருக்கணும். ஆனால் சேர்றப்ப என்ன ஆகுது? டோட்டல் மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இது இங்கே இருக்கு பார்த்தியா, இந்த மாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கணும், இது வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இது ஈக்குவலாக இல்லை. சேர்றப்ப மாஸ் வந்து கம்மியாயிடுச்சு. எவ்வளோ கம்மியாச்சு? ஃபைனல் மாஸை இனிஷியல் மாஸை சப்ராக்ட் பண்ணிடு. புரியுதா? அப்போ என்ன தெரியுது? எனக்கு ஒரு சின்ன மாஸ் வந்து காணாமல் போயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? ஆனால் காணாமல் போன மாஸ்க்கு ஏதாவது வேலை இருக்கா? வேலை இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டமோட மாஸ், அட்டாமிக் மாஸ். சரியா? அந்த சின்ன எம் டெல்டா எம்மோட வேலை என்ன? அந்த எம்மு போயிட்டு ஒரு மெஷினுக்குள்ளே போட்டு அது எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். கரெக்டா? இந்த நடுவில் ஒரு தடவை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, உருளைக்கிழங்கு ஒரு மெஷினுக்குள்ளே போட்டால் பின்னாடி தங்கம் வருமா? என் மூஞ்சில என்ன தெரியுது உனக்கு? ஒளிவட்டமா? இல்லை என்ன தெரியுது சொல்லு. ஓ, மூஞ்சி ஃபுல்லாக பிளர்ரா தெரியுதா? பவர், அவ்வளோ பவர் அவன் கண்ணாடியில். அல்ல கண்ணாடி போட்டால் தெரியுதா? -1.5. எனக்கு தெரிஞ்சல 5. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோ, பவர் கேட்டால் 5 பவர்லாம் சொல்லுவாங்க. 5 பவர் இருக்கவங்களுக்கு அப்போ எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியும். அதாவது ஒருத்தவங்க யாரும் நிற்கிறாங்க. 144 பிக்சல் நான் எவ்வளோ வீடியோ ஃபுல்லாக அதில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் தெரியுமா? பப்ஜி வீடியோ மட்டும்தான் வந்து அது 360 போட்டு பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் சைடில் கில் ஃபீட்லாம் தெரியும். சரியா? அப்போ டெல்டா எம் பார்த்தோன்னா டோட்டல் மாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் மைனஸ் டோட்டல் மாஸ். கரெக்டாக? ஸோ இதை பார்த்தோன்னா மாஸ் டிஃபெக்ட். எனி டிஃபிகல்ட்டி? இந்த மாஸ் டிஃபெக்ட் என்ன பண்ணும்? எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். கரெக்டாக? அப்போ எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது? டெல்டா எம் சி ஸ்கொயர். எனி டிஃபிகல்ட்டி? சப்போஸ் வந்து இதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து வச்சு ஞாபகம் இருக்கா? சி ஸ்கொயர் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். அப்போ சி ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ எனர்ஜி பார்த்து எனக்கு ஜூலில் கிடைக்கும். ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றுவோம், அதால் டிவைட் பண்ணி மாற்றுவோம். கரெக்டாக? அப்போ ஃபைனலாக பார்த்தேன்னா எனக்கு வந்து 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? சொல்லிடா, ஒரு டவுட்னு சொல்லி உட்காந்துட்டேன். எலக்ட்ரான் லாக் ஆயிடுச்சு. எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா 1.6 × 10⁻⁹ நால மல்டிப்ளை மட்டும் பண்ணா டிவைட் பண்ணனும். மல்டிப்ளை பண்ணனும். சரியா? அப்ப வந்து 1 AMU இருக்குன்னா இவ்ளோ எனர்ஜி இருக்கும். சரியா? புரியுதா? அப்ப இந்த 1 AMU இல்ல 1 பார்ட்டிகல் இருக்குன்னா ஏன்னா AMU வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. 1.66 × 10⁻⁻27 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் இது. சரியா? அப்போ வந்துட்டு என்ன இருக்கும்? இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். சப்போஸ் வந்துட்டு ஒரே ஒரு பார்ட்டிக்கலை நான் கண்டிப்பாக ஃபுல்லாக ரப்சர் பண்ணுறது வச்சுக்கோ, இவ்வளோ எனர்ஜி உனக்கு கிடைக்க போகுது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு, ஒரு ப்ரோட்டான் எடுத்து அதை நான் வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ எனர்ஜியாக, இவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது நம்மளை சுற்றி? இந்த செவ்வறு எடுத்துக்கோ. கரெக்டாக? சரி, ஒரே ஒரு கிராம் என்கிட்ட ஹைட்ரோஜன் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, 1 கிராம் ஹைட்ரோஜன். சரியா? இல்லை 2 கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் கேஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, H-க்கும் H2. அப்போ கேஸ்ன்னு இருக்குன்னா H2வாக தானே இருக்கும். அப்போ நான் வந்து 2 கிராம் H2 எடுத்திருக்கேன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் இல்லை 2 × அவகாட்ரோ நம்பர் ஆஃப். கரெக்டாக? 2 × அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அந்த எல்லா ப்ரோட்டானையும் அழிச்சேன்னா எனக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்?
தெரியுதா? அவ்வளோ மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். எங்கேருந்து? வெறும் என்கிட்ட என்ன இருக்குது? 2 நல்லா பாரு. இது நம்ம முறை பொண்ணு கிடையாது. சரியா? நம்மளுக்கு வேணுங்கிறப்ப வா தம்பி ஒன்னே நான் எனர்ஜியாக மாற்ற போகிறேன். அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க ஸ்டெபிலிட்டிக்காக அவன் சேருவான். கரெக்டாக இல்லையா? நம்மளுக்காக அவன் வேலை பார்க்க மாட்டான். அவன் பொலிட்டீஷியன் மாதிரி. கரெக்டாக? அவனுக்கு வேணும்னா அவன் பண்ணிக்குவான். நம்மளுக்காக அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆமாண்டா, இன்னைக்கு 27. ஓ, நாளைக்கு கழிச்சு போஸ்ட்போன் ஆயிடுச்சா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். லெமன் வாங்க போனவங்க லெமன் வாங்கிட்டு வரல. லெமன் ஜூஸ் போட ஆள் இல்லை. சரி வா வா வா, கிளாஸ் முடிச்சுக்கிற பார்த்து. இப்போ நல்லா பாரு, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். சரியா? இப்போ நம்ம டோட்டல் பைண்டிங் எனர்ஜி பார்த்தோமா? ஒரு ஆட்டம்ல இருக்கிற டோட்டல் பைண்டிங் எனர்ஜி. இப்போ நான் எதை பார்க்க போறேன்? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன். ஏன்னா மொத்தம் பார்த்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 2 பேர்கிட்ட 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோயே. அதே மாதிரி உங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட 100 ரூபா இருக்கு. இல்லை அவங்கள்ட்ட 200 ரூபா கொடுத்துருவோமே. உங்கள் 2 பேர்கிட்ட எவ்வளோ இருக்கு? டோட்டலாக சேர்த்து 100 ரூபா இருக்கு. அவங்க 2 பேர்கிட்ட நம்ம பேக்கெட்டை காமிக்கிறேன், ஒன்றுமே இல்லையே. சரியா? உங்கள் ஸ்கூலில் இருக்கிற 50 பேர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? 200 ரூபா இருக்குது. இப்போ யார்கிட்ட டோட்டல் காசு அதிகமாக இருக்குது? ஸ்கூலில் இருக்க பசங்கள்ட்ட டோட்டல் காசு அதிகம். ஆனால் இண்டிவிஜுவலாக பார்க்குறப்ப யார்கிட்ட டோட்டல் காசு அதிகம்? அப்போ யார் வேணுங்கிற செலவு அதிகமாக பண்ணலாம்? நீங்கள் தான் பண்ணலாம். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இங்கே பார்த்தோன்னா 100 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி எத்தனை பேருக்கு நடுவில் டிவைட் ஆகுது? 2 பேருக்கு நடுவில். அப்போ ஒருத்தவனுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது? 50யா? அங்கே பார்த்தோன்னா 4, ஜஸ்ட் ஆல்ரெடி ஒரு 4. அப்போ யார் அதிகமாக ஸ்டேபிளாக இருக்கா? நீங்கள். அப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் தான் எதை கொடுக்க போகுது? ஸ்டெபிலிட்டியை கொடுக்க போகுது. நல்லா பாருங்க, ஒரு கோல்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கோல்டில் நிறைய எலக்ட்ரான் இருக்கும், நிறைய புரோட்டான் இருக்கும், நிறைய நியூட்ரான் இருக்கும். கரெக்டாக? அப்போ அவங்களோட டோட்டல் எனர்ஜி அதிகமாக இருக்கலாம், ஆனால் அவங்க ஸ்டேபிளாக இருக்கணும் அவசியம் இருக்கா? இல்லை. ஏன்னா எனக்கு என்ன வேணும்? பைண்டிங் எனர்ஜி பர் நோ நியூக்ளியன். நியூக்ளியன் தானே கேட்குற? நியூக்ளியன்னா இட் கேன் பி எய்தர் புரோட்டான் ஆர் நியூட்ரான். பிகாஸ் நியூக்ளியன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த நியூக்ளியஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ அது புரோட்டானாகவும் இருக்கலாம், நியூட்ரானாகவும் இருக்கலாம். அப்போ நல்லா பாரு, அது தனுஷாவும் இருக்கலாம், இல்லைன்னா யாருனையும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ நியூர் நியூக்ளியன் தான், நியூக்ளியன் தான். அப்போ அது புரோட்டானா நியூட்ரானு எனக்கு தேவையில்லை. புரியுதா? ஓகேவா? அப்போ ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் நீடட் டு செப்பரேட் த நியூக்ளியஸ். ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? பேசிக்கலி வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி? எவ்வளோ எனர்ஜி இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாஸ் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்போ எவ்வளோ எனர்ஜி இப்படி மாஸை கன்வெர்ட் ஆனதுனால அவங்கள சேர்த்து வைக்கிற ஒரு எனர்ஜி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்குமா? தனுஷ் சொல்கிறது புரியுதா? கரெக்டா? ஏதோ பேசிக்கலி அந்த மாஸ் எனர்ஜியை கன்வெர்ட் ஆச்சு. அப்போ எவ்வளோ எனர்ஜி அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்குது. கரெக்டாக இல்லையா? பட் எவ்வளோ எனர்ஜியில் அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் எக்ஸ்டர்னலாக எனர்ஜி கொடுத்து அவங்கள பிரேக் பண்ணலாம். அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்து அவங்க பிரேக் ஆகுறாங்களோ அந்த எனர்ஜி தான் என்னன்னு சொல்லலாம்? பைண்டிங் எனர்ஜி. ஆனால் கரெக்ட் டெஃபினேஷன் என்ன? எனர்ஜி விச் பைண்ட்ஸ் த நியூக்ளியான். கரெக்டா? இல்லைன்னா என்ன சொல்லலாம்? த எனர்ஜி which when provided to a nucleus can break down the nucleus into its constituent or individual particles. புரியுதா? ஸோ இதுதான் பார்த்தோன்னா இந்த கர்வ் ரொம்பவே முக்கியம். இப்போ இது நல்லா பார்த்தோன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், ஒரு நியூக்ளியான்ல இருக்கிற பைண்டிங் எனர்ஜி. சரியா? ஸோ நல்லா பாரு, ஹைட்ரஜன்ல ஆரம்பிக்க போற. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே வர ஹீலியம் ஸ்டேபிள். பிளேன் ஹைட்ரஜனில் ஒன்றுமே இருக்காது, எனர்ஜி ரொம்ப கம்மி, ரொம்ப அன்ஸ்டேபிள் அது. சரியா? 1H1 ரொம்ப அன்ஸ்டேபிள். அப்போ நல்லா பாரு, ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன், சல்ஃபர் இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சப்போஸ் வந்துட்டு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த கிராஃப் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எதுக்கு இருக்கும்? அயனுக்கு. சரியா? எனி டிஃபிகல்ட்டி? இந்த கர்வ் கேட்பாங்க, நீ கஷ்டப்பட தேவை இல்லை.
சரியா? ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நேராக போ, ஹீலியமில் நில்லு. அடுத்து எங்கே டாப் வரும்? கார்பன், அடுத்து ஆக்சிஜன், அடுத்து சல்ஃபர். என்ன டிஃபிகல்ட்டி? இந்த கிராஃபை போட்டுட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் நல்லா பாரு. இங்கே 30 விட கம்மியாக இருக்கிற எலிமெண்ட்டு, கரெக்டாக அட்டாமிக் மாஸ் 30 விட கம்மியாக இருக்கிற எலிமெண்ட் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டெபிலிட்டி வேணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த ப்ராசஸோட பேர் என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன், கரெக்டா? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹெவியர் பார்ட்டிகல் பார்த்தோன்னா அன்ஸ்டேபிள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நியூக்ளியர் ஃபிஷன். அது வந்து இட் டிபெண்ட்ஸ். அதுக்கு நான் கிராஃப் கூட போட்டு காமிச்சேன் அவருக்கு அசியோனோவுக்குல இருந்து. ஸோ அது வந்து 238 பிரியறப்ப அந்த ரேஞ்சில் இருக்கும். சரியா? 92 ஒரு ஆட்டம் 90 கிட்டே இருக்கும், இன்னொரு ஆட்டம் வந்து 140 கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ நல்லா பாரு, we can make the following observations. என்ன அப்சர்வேஷன் தெரியுதுன்னா, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் இஸ் ப்ராக்டிகலி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல பாரு, இந்த 30க்கு மேலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ப்ராக்டிகல் ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆகுது. பட் எஸ் இது வந்து சேஞ்ச் ஆகுது. பட் ஆல்மோஸ்ட் என்ன தான்? ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? ஸோ எங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 30லேருந்து 170. 30க்கு கீழே இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அது பேர் தான் லைட் நியூக்ளியர்னு சொல்லுவோம். அப்போ லைட் நியூக்ளியர் ஹெவி நியூக்ளியர் மாற ட்ரை பண்ணுமா? அப்போ ஹெவியாக மாற என்ன பண்ணுவாங்க அவங்க? நியூக்ளியர் ஃபியூஷன். அதே ஹெவி பார்ட்டிக்கல் இந்த 170க்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி எதுக்கு இருக்கும்? அயனுக்கு இருக்கும். அயன் 56க்கு இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 3 பாயிண்ட் எழுதுனால 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், கரெக்டாக? இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸோட ஒர்க் என்ன? நியூக்ளியஸை பைண்ட் பண்ணி வைக்கிறது, வேற ஒன்றும் தேவையில்லை. ஸோ நியூக்ளியஸை பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? மாஸ் டிஃபெக்ட் இருக்கும். அந்த மாஸ் வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது? எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே. ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ நல்லா பாரு, அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஆட்டம் வந்து ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகணும், கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஆட்டம் ஸ்டெபிலிட்டியை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அவன்கிட்ட மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவன் வந்து குட்டி குட்டி ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன்கிட்ட மாஸ் அதிகமாக இருக்குன்னா அவன் ஆல்ஃபா டிகே பண்ணலாம், இல்லை பீட்டா டிகே பண்ணலாம். இல்லை அவன்கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான்? எனர்ஜியை வெளியே கொடுத்து காமா ரேடியேஷனை வெளியே கொடுக்கணும். புரியுதா? அப்போ இந்த ப்ராசஸ் தான் என்ன? ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபினாமினா இன் விச் an unstable nucleus undergo a decay. அது என்ன டிகேவா இருக்கலாம்? ஆல்ஃபா டிகேயா இருக்கலாம், பீட்டா டிகேயா இருக்கலாம், இல்லைனா காமா டிகேயா இருக்கலாம். ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது, ஹீலியமோட நியூக்ளியஸ். ஹீலியம்னா என்ன? ஒன்ட்ட 2 புரோட்டான் 4 நியூக்ளியான், இல்லைன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான்னு சொல்லலாமா? கரெக்டா? அப்போ இதுதான் என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இல்லைனா டபுளி அயனைஸ்ட் ஹீலியம் கூட நான் என்னன்னு சொல்லலாம்? ஆல்ஃபா. வாட் இஸ் டபுளி அயனைஸ்ட் ஹீலியம்? ஹீலியம் ஆட்டம் தெரியுமா? ஹீலியமில் வெளியே 2 எலக்ட்ரான் இருக்கும்ல. அப்போ 2 எலக்ட்ரானை நான் வெளியே ரிமூவ் பண்ணிட்டேன்னா மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? எலக்ட்ரானே இருக்காதுல்ல. அப்போ நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் ஹீலியமோட நியூக்ளியஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்? ஆல்ஃபா பார்ட்டிக்கல். புரியுதா? ஓகேவா? எஸ். அப்போ ஆல்ஃபா டிகே இதில் பார்த்தோன்னா ஹீலியமோட நியூக்ளியஸ் வந்து வெளியே வரப்போகுது. பேசிக்கலி பார்த்தோன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னு சொன்னால் 2 புரோட்டான் ப்ளஸ் 2 நியூட்ரான், இல்லைனா ஹீலியமை டபுளி அயனைஸ் பண்ணிடு. சரியா? பீட்டா டிகே. பீட்டா டிகேல பார்த்தோன்னா உனக்கு 2 டைப் ஆஃப் பீட்டா டிகே இருக்குது. பீட்டா மைனஸ். பீட்டா மைனஸ்னால் எலக்ட்ரான் வெளியே வரப்போகுது. பீட்டா ப்ளஸ்ன்னு சொன்னால் பாசிட்ரான் வெளியே வரும். சரியா? இதை பற்றி இந்த நம்ம திரும்பி பார்ப்போம். காமா டிகே பார்த்தோன்னா வெறும் ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிக்கல். இதில் வந்து ஹை எனர்ஜெட்டிக் ரேஸ், இதில் பார்ட்டிக்கல் கிடையாது. இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? E is equal to h nu. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஹை எனர்ஜெட்டிக் ஃபோட்டான்ஸ் வெளியே வரும். லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ அங்கே ஏதோ சீரிஸ் நடக்குது, நாங்கள் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல் வெளியே வருது. அப்போ அதுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா பாரு, என்கிட்ட வந்து சம் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோயே, சம் ஆட்டம். அப்போ அது என்ன ஸ்பீடில் டீகே ஆகுது? அப்போ நல்லா பாரு, என்கிட்ட இருக்கிற ஆட்டம் பார்த்தனா டீகே ஆகுமா ஆகாதா? அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் கம்மி ஆகுது வித் ஒரிஜினல் வேல்யூ. கரெக்டா? இது எதுக்கு ப்ரொபோஷனல்? சாரி, தப்பா எழுதிட்டேன். dn/dt இதான ரேட் ஆஃப் டீகே. இது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்?
டோட்டல் எவ்வளோ ஆட்டம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. உன்கிட்ட நிறையா பேர் இருக்காங்களா, அப்போ சீக்கிரமாக உன்கிட்ட இருக்க காசு செலவாகுமா ஆகாதா? கரெக்டாக இல்லையா? உன்கிட்ட நிறைய பேர் இருந்தால் சீக்கிரமாக செலவாகும். அதே மாதிரி உன்கிட்ட நிறைய ஆட்டம் இருந்தாங்கன்னா நிறைய ஆட்டம் வந்து ரேடியோ ஆக்டிவ் ஆவாங்களா, அப்போ உன்னோட ஆட்டமோட நம்பர் வந்து சீக்கிரமாக கம்மியாகும். புரியுதா? அப்போ ரேட் ஆஃப் டிகே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட்? நம்பர் ஆஃப் நியூக்ளியை ப்ரெசென்ட். இது என்ன பார்த்தோன்னா எவ்வளோ நியூக்ளியை ஒன்ட்டு அந்த இடத்துல இருக்குது. சரியா? இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ண என்ன பண்ணலாம்? ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். புரியுதா? சரி, அப்போ கொஞ்சம் போயிடுறேன். 2-3 ஸ்டெப் ஒரே ஸ்டெப். சரியா? லாம்டா டைம்ஸ் n. இப்போ நான் என்ன எங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இந்த டிடியை மைனஸ் அங்கே கொண்டு போயிட்டேன்னா dn by dt is equal to minus lambda into dt. கரெக்டா? dn by n சாரி. சரியா? இப்போ நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். நல்லா பாரு, இன்டகிரேஷன் எங்கே இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட n நாட் பார்ட்டிக்கல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து n நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்க போகுது. ஸ்டார்டிங் டைம் எவ்வளோ? 0. ஃபைனலாக ஒரு t டைமுக்கு அப்புறம் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். சரியா? 1/x dx இன்டகிரேட் பண்ண என்ன? 1/x dx log x. அதனால் இது 1/n dn. அப்போ இங்கே என்ன கிடைக்க போகுது எனக்கு? ஸோ லாக் பதில் ln of n. லிமிட் என்ன? n0 to n ஈக்குவல். போட்ட ஆன்சர் வராது. ஆக்சுவலி லான் தான் போடணும். சரியா? நம்ம வந்து மேத்ஸில் சால்வ் பண்ணுறப்ப லாக் ஏன் போட்டுரும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இருக்குமா. அப்போ நான் இந்த இடத்துல லேனை வந்து லாகை மாற்றுறப்ப பார்த்தோன்னா உனக்கு தெரியுமா இந்த ரிலேஷன்ஷிப் தெரியுமா? எஸ், லாக் ஆஃப் சம் a is equal to 2.303 times log of a. கரெக்டா? இது நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் a, இது லாகரிதம் டு த எக்ஸ்போனென்ஷியல் பேஸ் 10 இருக்கும். சரியா? ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம இந்த கான்ஸ்டன்ட் இருக்கும் பார்த்தியா, அப்போ இது எல்லாத்தையும் காமன் எடுத்து அங்கே கேன்சல் பண்ணிவிட்ருவோம். அதனால் மேத்தில் விட்டு தள்ளிடுவோம். சரியா? அதான் வந்து இதுக்கும் அதுக்கு இருக்க டிஃப்ரெண்ட். மைனஸ் லாம்டா டி லிமிட் என்ன? 0லேருந்து t வரைக்கும். இப்போ இதுக்கு நான் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் லாம்டா டி மைனஸ் 0. சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா? லாகரிதமில் சப்ராக்ஷன் இருந்தால் டிவிஷன் எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ நல்லா பாரு, இந்த ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா அப்பப்போ இது தேவைப்படும். இல்லைனா டேக்கிங் ஆன்டி லாக் ஆன் போத் சைடு. லாக் அங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆன்டி லாக். கரெக்டாக? ஆன்டி லாகோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். சரியா? அப்போ லாக் அங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? எக்ஸ்போனென்ஷியல் ஆயிருமா? அப்போ n/n0 ஈக்குவல் டு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் லாம்டா டி. இல்லைனா n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஓகேவா? n ஈக்குவல் டு n0 e பவர் மைனஸ் லாம்டா டி. இந்த இடத்துல n0 என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் டேக்கன். நான் எவ்வளோ நியூக்ளியஸ் எடுத்திருக்கேன். n பார்த்தனா சாம்பிள் ரிமைனிங் எவ்வளோ உன் கையில் இருக்குது. சரியா? டிகே ஆனது தெரியாது, ரிமைனிங் எவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் சாம்பிள் ரிமைனிங். அப்போ எனக்கு ரிமைனிங் தெரிஞ்சுன்னா எவ்வளோ டிகே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? n0 நான் வச்சுருந்தேன், இப்போ பார்த்தோன்னா என்கிட்ட n தான் இருக்குது. அப்போ டிகே ஆனது எவ்வளோ? n0 மைனஸ் n. சரியா? ஓகே, பேசிக் புரிஞ்சா? இதில் பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. R is equal to minus dn by dt. இந்த R பார்த்தோன்னா ரேட் ஆஃப் டிகே. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரேட் ஆஃப் டிகே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. அப்போ இந்த இடத்துல R வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரேட் ஆஃப் டிகே. என்னோட வேல்யூ என்ன பார்த்து இப்போ தான் டிரைவ் பண்ணோம். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எதை பொறுத்து? டீயை பொறுத்து. இந்த நம்பர் இனிஷியல் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அது கான்ஸ்டன்ட் தானே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ அது கான்ஸ்டன்ட் n0. இது மிச்சத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. e பவர் மைனஸ் லாம்டா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்?
power minus lambda t into lambda t differentiate பண்ணனும். lambda minus lambda t differentiate பண்ணா lambda minus lambda வந்து இது. நான் minus lambda t differentiate பண்ண போறேன் with respect to time. minus lambda t differentiate minus lambda. இந்த t differentiate பண்ணா 1 ஆயிருமா? புரியுதா? அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா உனக்கு என்ன கிடைக்க போகுதுனா n0 lambda e power minus lambda t. இது என்னது r. n0 க்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல். r is equal to r0 e power minus lambda t. அப்ப r0 ஓட வேல்யூ என்ன? புரியுதா? புரியுதா? எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட் ஃபார்முலா நீ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப். அப்போ ஹாஃப் லைஃப்னா என்னன்னா டைம் taken for half of the nucleus spelling தெரியாது. டூ டிகே ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ ஹாஃப் டிகே ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அது பேர் தான் என்னது ஹாஃப் லைஃப். சரியா? அப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோன்னா ln of n by n0 so actually natural logarithm is equal to minus lambda t. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா half டிகே ஆயிடுச்சு கரெக்டா இல்லையா? அப்போ முன்னாடி என்கிட்ட n0 இருந்துச்சா, இப்போ half டிகே ஆயிடுச்சு, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? n0/2 கரெக்டா? முன்னாடியோட 1/2 இருக்கும் கரெக்டா? அப்போ எவ்வளோ ரிமைனிங் இருக்கும்? 1/2 டைம்ஸ் ரிமைனிங் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 1/2 n0/2 by n0. அப்போ n0 கேன்சலா? இந்த மைனஸ் இங்கிட்டு வந்துருச்சுன்னா மைனஸ் நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி. கரெக்டா? மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போனால் ஹோல் பவர் -1 ஆயிருமா? அப்போ இது வந்து இந்த டைம் எவ்வளோ ஆகுது? இந்த டைம் தான் நான் டி ஹாஃப்னு டிஃபைன் பண்ணுறேன். சரியா? நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் 2. நேச்சுரல் லாகரிதம் லாகா மாத்திரப்ப என்ன பண்ணுவேன்? 2.303 log of 2 is equal to lambda t half. கரெக்டா? 2 log of 2 எவ்வளோ? 0.3010. 0.3010. log of 3 பார்த்தனா 0.477 அந்த மாதிரி வேல்யூ எல்லாம் இருக்கும். சரியா? லாக் புக் தொட்டதா தெரியாதெல்லாம். நான் 12th படிக்கிற பார்த்தேன்னு வச்சுக்க ஆல்மோஸ்ட் பாதி லாக் வேல்யூ எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. இந்த ஹோல் நம்பர் இதெல்லாம் அப்படியே சொல்லுவேன் நான். சரியா? ஏன்னா அவ்வளோ அதனால தான் எனக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 13 மார்க் வாங்குவேன். மற்ற இதில் தெரியாது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? 0.693 லாம்டா டி ஹாஃப். அப்போ டி ஹாஃப் வேல்யூ என்ன? ஓகேவா? புரியுதா? ஓகே. இதான் லாம்டா பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட், டிஸ்இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். என்ன ஸ்பீடில் வருது போகுது இந்த இடத்துல இருக்கு பாரு, லாம்டாங்கிற ஒரு டிஸ்இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ பார்த்தோன்னா ஆவரேஜ் லைஃப் அப்படி இல்லை மீன் லைஃப். இதை நான் எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து இருக்கிறது வந்து 1/e டைம்ஸ் ஆயிடணும். முன்னாடி வந்து 1/2 1/2 மாற்றணுமா? இப்போ எவ்வளோ மாற்ற போகிறேன்? 1/e மாற்ற போகிறேன். சொல்கிறது புரியுதா? எக்ஸ்பொனென்ஷியல். அதாவது முன்னாடி பார்த்தனா 1/2ன்னு சொன்னேன் கரெக்டா? அதோட பாதி. இப்போ என்ன சொல்கிறேன்னா 1/e. ஈயோட வேல்யூ பார்த்தோன்னா 1.280 கிட்ட இருக்கும். சரியா? கேல்குலேட்டரில் எடுத்து பாரு. e இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நெட்டில் போட்டு பாரு சீக்கிரமா. e இஸ் ஈக்குவல் டு 2.79 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எக்ஸ்பொனென்ஷியல் e இஸ் ஈக்குவல் டுன்னு போடும். இந்த காலேஜில் போய் மேத்ஸ் படி. 718. ஓகே 7 நான் 9 சொன்னேன்.
718 அப்போ முன்னாடியை விட இவ்வளோ கம்மியாகணும். புரியுதா? அப்போ நல்லா பாருங்க, ஃபார்முலா அதே ஃபார்முலா, ln of n by n0 is equal to minus lambda t. அப்போ இந்த வேல்யூ தூக்கி இப்படியே போட்டேன்னா இது வந்து முன்னாடியோட இவ்வளோ ஆகுமா? n0 டிவைடட் பை ஈயா. அப்போ இங்கே பார்த்தா n0 பை இ n0 கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 by e is equal to minus lambda. டைம் பார்த்தோன்னா டவு டைம் எடுத்துக்குது. அங்கே டி ஹாஃப்னு போட்டால் இங்கே டவுன்னு போட போகிறேன். இப்போ நல்லா பாரு, மைனஸ் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா மைனஸ் நேச்சுரல் லாகிரிதம் ஆஃப் 1 by e ஈக்குவல் டு லேம்டா டவு. மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டேன்னா லாகிரிதம் ஆஃப் e ஈக்குவல் டு லேம்டா டவு. லாக் இன்டூ இ என்ன? லாகும் ஈயும் எக்ஸ்போனன்ஸ் ஆன்டி உல்டாவா? அப்போ ஒன்னா, அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு லேம்டா டவு. அப்போ டவோட வேல்யூ என்ன? புரியுதா? அப்போ நல்லா பாரு, அவ்வளோ டிகே ஆக போதா? கரெக்டாக இல்லையா? ஜஸ்ட் மினிட் ஒரு டவுட் இருந்துச்சு. எது லேம்டா ஓகேடா? இல்லைண்ணா, அது வந்து வேரி ஆகுறது வந்து ஒரு ஆட்டம்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டி ஹாஃப் இருக்குது பார்த்தியா, அது ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு ஆட்டம் கொடுத்துட்டோம்னா அது இவ்வளோ டைமில் தான் ஹாஃப் டிகே ஆகும். கரெக்டாக? எனக்கு புக்கு மட்டும் கொடு. எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, இந்த எண் வந்து இது வந்து எனக்கு வருஷம் நடக்கிற டவுட்டுங்க. எண் வந்து எவ்வளோ ரிமைனிங்காக இல்லை எவ்வளோ டிகே ஆயிருக்குங்கிறது தான். n is the number of nuclei in the sample. Okay, remaining. சரியா? சரி, இப்போ ரொம்ப காமன் லாஜிக். நல்லா பாரு, போன டைம் வந்து பாதியாக மாற்றினேன்னா கரெக்டாக இல்லையா? போன டைம் எவ்வளோ மாற்றினேன்? பாதி மாற்றுறதுக்கு இந்த டைம் பார்த்தோன்னா 0. something டிவைடட் பை வருதா? அப்போ இந்த டைம் வந்து கம்மி. கரெக்டாக இல்லை? 0. something டிவைட் பை வேல்யூ போட போகிறேன். சரி, 0. something டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? சரி, டிவைட் பை 1 போட்டுக்கோ. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்போ நல்லா பாரு, பாதியை மாற்றுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதா? இங்கே போடு, லேம்டா 1 வச்சுக்கோ. அப்போ எவ்வளோ டைம் ஆகுது பாரு? 1. கரெக்டா? அப்போ நல்லா பாருங்க, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன் இந்த வேல்யூ கொண்டுட்டேன்னா. போன டைம் வந்து 1/2 பண்ணேன், இப்போ 1.2 something, அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணுறேன்னு அர்த்தம். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து 50% கம்மி பண்ணுறேன், இப்போ பார்த்தோன்னா இது மோர் தென் 50%. மோர் தென் 50% போகிறப்ப என்ன ஆகுது? எனக்கு டைமு அதுக்கேற்ற மாதிரி வருது. புரியுதா? சரியா? ஓகே, இப்போ பாரு, ஆல்ஃபா டிக்கு பற்றி நான் எதுவுமே சொல்ல. இங்கே இருக்குது ஆல்ஃபா டிக்கு. சரியா? ஸோ ஆல்ஃபா டிக்குன்னு சொன்னால், சப்போஸ் ஒரு ஆட்டம் இருக்குன்னா இதிலேருந்து நான் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ நல்லா பாரு, என்கிட்ட வந்து ஏ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருந்திருக்குமா? அப்போ ஆல்ஃபான்னு சொன்னால் 4 பார்ட்டிக்கல் வெளியே போயிடுதா? அப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கும்? a - 4. இங்கேருந்து இசட் நம்பர் இருக்கா? அதில் 2 வெளியே போயிடுச்சுன்னா இசட் -2. புரியுதா? டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இதை வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம். சரியா? இது கொடுத்துட்டு இதை கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கேட்பாங்க. அதே மாதிரி நல்லா வச்சு, நியூட்ரான் இருக்குதுன்னு சொன்னால் நியூட்ரான் இருக்கிற இடத்துல மேலே 1 கீழே 0. ஏன்னா சார்ஜ் இருக்காது, மாஸ் மட்டும்தான் இருக்கும். அதே புரோட்டான் கொடுத்தாங்கன்னா சார்ஜ் 1 மாஸு 1. கரெக்டா? பீட்டா டிகே, இந்த பீட்டா டிகே வந்து 2 ஒன் பீட்டா மைனஸ், இன்னொன்று பீட்டா ப்ளஸ். பீட்டா மைனஸ், the atomic mass A remains unchanged. மேலே இருக்கிறது என்னவா தான் இருக்கும்? சேமாக இருக்கும். பீட்டா மைனஸில் என்ன நடக்குதுன்னா, நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நியூட்ரான் இருக்குது பார்த்தியா, புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான் பிரியும். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, உன்கிட்ட வந்து சம் பார்ட்டிகல் இருக்குது, ஒரு புரோட்டான் கம்மி ஆகுது. புரியுதா? அப்போ நல்லா பாரு, சப்போஸ் ஒரு ஆட்டம் இருக்குது, இதில் வந்து ஏ இருக்குமா? சரி, கீழே இசட், மேலே ஏ. இசட் ஏ. இப்போ நல்லா பாரு, மேலேருந்து ஒரு நியூட்ரான் கம்மி ஆகுது. அப்போ இதோட மாஸ் கம்மி ஆகுமா? எவ்வளோ கம்மி ஆகும்? இசட் -1, a -1. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் வந்த அந்த நியூட்ரான் வந்து ஒரு புரோட்டானாக மாறுது. அப்போ புரோட்டானாக மாறுதுன்னா என்ன ஆகும்?
Z plus 1. அதே மாதிரி மாசும் +1 ஆகுமா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? ஓகே. அப்போ A unchanged ஆகும், Z வந்து +1. இதை ஆட்டம்னு வச்சுக்கோ. இதில் தான் நான் நியூட்ரானை வெளியே எடுக்கிறேன். நியூட்ரான் என்ன? இது நியூட்ரான். அப்போ நான் நியூட்ரானை வெளியே எடுக்கிறப்ப பார்த்தேன்னா இது இசடாக தான் இருக்கும். சரி, எக்ஸு இசட் A-1. ஏன்? ஏன்னா ஒரு நியூட்ரான் வெளியே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் Z-1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ககையை ஏ வருதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கரெக்டா? இப்போ இந்த நியூட்ரான் என்னவா பிரிய போகுது? புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானாக பிரியுது. புரோட்டான் வந்து திரும்பி இதில் ஆட் ஆகிடுமா? அப்போ புரோட்டான் வந்து இதில் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். புரோட்டான்னு சொன்னால் இதுதான் புரோட்டான். புரோட்டான் அப்போ இது கூட ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த டினாமினேட்டர்லேயும் +1 ஆகும், இதுலேயும் +1 ஆகுமா? அப்போ Z வேல்யூ +1, A வேல்யூ திரும்பி அதே வேல்யூ வந்துருமா? புரியுதா? அப்போ நியூட்ரான் புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானை மாற்றுறப்ப மேலே இருக்க வேல்யூ சேமாக இருக்கும், கீழே இருக்க வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? இந்த ரியாக்ஷனில் வந்து உனக்கு நான் எடுத்துகிட்டு வரலையா? சரி, என்ன அப்படின்னா சப்போஸ் புரோட்டான் வந்து சரி நியூட்ரான் வந்து புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான் வருதுன்னா இங்கே ஆன்டி நியூட்ரினோ வரும். இது பேர் தான் பீட்டா மைனஸ் டிகே. ஓகேவா? நல்லா பாரு, இதோட மாஸ் சார்ஜ் 1, மாஸ் 1. இதோட சார்ஜ் எவ்வளோ? -1. மாஸ் கிடையாது. அப்போ நல்லா பாரு, இது ரெண்டு ஆட் பண்ணு 1. இது ரெண்டு ஆட் பண்ணா அப்போ கரெக்டாக வந்திருக்கா நியூட்ரான்? புரியுதா? அதே வந்து நான் பீட்டா ப்ளஸ் டிகே சொல்கிறேன்னா புரோட்டான் வந்து என்னவா பிரிய போகுது? நியூட்ரான் ப்ளஸ் பாசிட்ரான். ஓகேவா? புரியுதா? அப்போ புரோட்டான் கம்மியாக போகுது. அப்போ புரோட்டான் வந்து எனக்கு கம்மியாகுதுன்னா இசடோட -1 ஆகும். அது வந்து நியூட்ரானாக மாறுது. அப்போ மேலே ஒன்று -1 ஆச்சுன்னா திரும்பி +1 பண்ணிடுமா? அப்போ நல்லா பார்த்துக்கோ, பீட்டா டிகே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, பீட்டா டிகே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, மேலே இருக்கிற வேல்யூ சேம். புரியுதா? பீட்டா மைனஸ்ன்னு சொன்னால் கீழ் வேல்யூ ப்ளஸ் ஆகும். பீட்டா ப்ளஸில் பாரு, புரோட்டான் கம்மி ஆகுமா? புரோட்டான் கம்மி ஆகுதுன்னா ஒரு ரியாக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயே, இது என்ன ஆயிரும்? எக்ஸ் வராதுல்ல. ஏன்னா நல்லா பாரு, அட்டாமிக் நம்பர் மாறிச்சுன்னா எலிமெண்ட்டே மாறிடுமா? புரியுதா? சரியா? அப்போ இதுதான் உனக்கு ரியாக்ஷனில் கிடைக்கும். அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த இடத்துல புரோட்டான் வந்து ஒரு நியூட்ரான், இங்கே சார்ஜ் 1 மாஸ் 1, இதுக்கு சார்ஜ் 0 மாஸ் 1 ப்ளஸ் பீட்டா பார்ட்டிகல்னு சொல்லாமா? பீட்டா பாசிட்ரான். ஸோ பாசிட்ரான் இது சார்ஜ் வந்து +1 மாஸ் இருக்காது ப்ளஸ் நியூட்ரினோ. ஓகேவா? பீட்டா ப்ளஸில் நியூட்ரினோ, பீட்டா மைனஸில் ஆன்டி நியூட்ரினோ. பீட்டா ப்ளஸ்ன்னு சொன்னால் அட்டாமிக் மாஸ் என்ன ஆகும்? 1 கம்மி ஆகும். அட்டாமிக் நம்பர் 1 கம்மி ஆகும். பீட்டா மைனஸில் 1 ஜாஸ்தி ஆகும். ஸோ மைனஸில் 1 இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸில் வந்து கம்மி ஆகும். புரியுதா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நடத்துகிற மாதிரி இருக்கா? சரி, காமா டிகே தெரியல, எனக்கு அப்படி தோணுது. ரொம்ப இன்னும் எனர்ஜியே இல்லாமல் காமா டிகே. ஸோ காமா டிகேல ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு எலக்ட்ரான் வந்துடும். அப்படி வெளியே வரப்போ என்ன கொடுக்கும்? வெளியே HNuங்கிற ஃபோட்டானை வெளியே கொடுக்கும். அந்த ஃபோட்டானுக்கு சம் எனர்ஜி இருக்கும். அந்த ரேயோட பேர் தான் என்ன ரே? காமா ரே. சரியா? ஸோ இங்கே ஒரு கோபால்ட்டு நிறைய எனர்ஜி இருந்துச்சு. இது என்ன பண்ணுது? பீட்டா மைனஸ் கொடுக்குது. பீட்டா மைனஸ் கொடுக்குதுன்னா டினாமினேட்டர் வேல்யூ என்ன ஆகும்? 1 ப்ளஸ் ஆகும். அப்போ 28 வந்து இஷ்டாவே காமேயா கோனி காஜி நிக்கல் 28 60. சரியா?
இப்போ இதுக்கு மேலே என்ன ஆகுது, வெறும் காமா ரேடியேஷன் வெளியே வந்திருக்கு. அப்போ காமா ரேடியேஷன் வெளியே வர பார்த்து திரும்பி நிற்கலாம் தான் இருக்கும், ஏன்னா அதில் வந்து எந்த சேஞ்சும் வராது. 28 60 திரும்பி காமா ரேடியேஷன் வெளியே வருது. இங்கே பாரு 28 60. புரியுதா? நிமோனிக்ஸ் வருது. இஸ்டா வே கா மே ஆ को नी का जी. ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெண்டியம், குரோமியம், மேக்னீஸ், அயன். சரி, அதை வந்து கோபால்ட், நிக்கல், காப்பர். அயன்ல எஃப்இன்னு போட்டு அப்புறம் ஃபெரஸ்ன்னு சொல்லாமல் என்ன அயன்னு சொல்றீங்க? அது அயன் தானே. அதனால இஸ்டா வே கா மே ஆ கோ நீ கா ஜி, ஜிங்க். சரியா? அதனால தான் எனக்கு ஜிங்க் வர, ஜிங்க் ஜிங்கு. ஓகேவா? இஸ்டா வேகா மே ஆ கோனி காச்சி. சரியா? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் 20 வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. அது 10 வந்து எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெல்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிகான், ஃபாஸ்பரஸ் 15th. 16ல் வந்து என்ன சல்ஃபர், 17 குளோரின், 18 பார்த்தீங்கன்னா ஆர்கன், 19 பொட்டாசியம், 20 வந்து கால்சியம். அதுக்கப்புறம் இஷ்டா வேகா வந்துடும் 30 வரைக்கும். இது தாண்டி சிபிஎஸ்சி புக்கில் போக தேவையே இல்லை. கரெக்டாக 10th வரைக்கும். 10th படித்தது, அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவும் போர் அடிக்கிற இப்போ இது மட்டும் படிப்பேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரோல் இருக்கும்ல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட்டில் இருக்கும் பார்த்தியா, இந்த இடத்துல பார்த்தோன்னா லித்தியம் இருக்கும், அப்புறம் பொட்டாசியம், அதுக்கப்புறம் அப்படி ஃபுல்லாக மறந்துடுச்சு. இங்கே பார்த்தோன்னா லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கும் ஹீலியம், நியான், ஆர்கன், அதுக்கப்புறம் என்ன வரும், ஜெனான்ல வரும் பார்த்தீங்க, ஜெனான், ரேடான். அதுக்கப்புறம் இந்த போரான், ஃபேமிலி, கார்பன். அதெல்லாம் 12th ஒரு பேசார் விட்டால் போதும் சார், என் ஊருக்கு போயிடுறேன். என் விஷயத்தில் பாஸ் பண்ணால் போதுங்கிற அளவுக்குலாம் போனேன்னு தெரியும். அதான் சொல்லியிருக்கேன்ல, ப்ரீ போர்டெலாம் ஃபெயிலு. மனுஷன் திட்டுவார், அப்படியே டென்ஷன் ஆகும்னு வச்சுக்கோயேன். ஏன்னா எல்லாம் பார்த்தோன்னா 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டுருவேன் ப்ரீ போர்டில். ஒன்று கெமிஸ்ட்ரி, இன்னொன்று பார்த்தோன்னா இங்கிலீஷு. இங்கிலீஷ் மேம் போடுவாங்க. அது ஒன்று வந்து நம்ம படிக்காமல் வாங்குறது, இன்னொன்று நம்ம பண்ணுற சேட்டனால வாங்குறது. நமக்கு இங்கிலீஷ் மார்க் அதனால் வரும். அப்படி 100க்கு 34 போடுவாங்க. டென்ஷனே ஆகாது, ஜஸ்ட்டு பாஸ். அதுவும் நான் போட்டிருக்கேன் சார், உங்கள் பையன் படிக்கிறதே இல்லை. நான் யோசிப்பேன், முன்னாடி உட்காந்துருக்கு சுப்புலட்சுமி பார்த்து தானே எழுதுனேன். அந்த பொண்ணுக்கு நீங்கள் 65 போட்டிருக்கீங்கன்னா எனக்கு எப்படிங்க 34 போடலாம்? ரோல் நம்பர் வைஸ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் எழுதுனேன். அப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா அவங்க ஃபெயில் போட்டாங்க ஹாஃப் இயர்லியில். சரி, நம்மளுக்கு தான் ஒரு அழிவு இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக அப்படியே பார்த்தேன். அப்பயும் தெரியுது அவனுக்கு மார்க் வந்து எனக்கு மார்க் வரல. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு அறிவு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, திருத்தறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. அதனால் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதனால் கடைசி வரைக்கும் எல்லா ப்ரீ போர்டில் ஃபெயில் மார்க் போடுவாங்கன்னு வச்சுக்கோயே. 45 தான் நான் வந்து ஹையஸ்ட்டாக வாங்கின ப்ரீ போர்ட் மார்க்கு. அப்படி தான் போடுவாங்க. கெமிஸ்ட்ரி வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பேன். கெமிஸ்ட்ரி வந்து 23 எடுத்தா பாஸ் 70க்கு. நான் போயிட்டு 18 மார்க் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு தடவை இல்லை அவர் வந்து ஒரு 19 கிட்ட வந்துச்சுன்னா அவரே 23 போட ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் ப்ரீ போர்டில் பார்த்தோன்னா நான் வந்து எவ்வளோ ஹாஃப் இயர்லியில் ஃபெயிலு 13 மார்க் வாங்கி வச்சுருக்கேன் 70க்கு. செகண்ட் ஃபஸ்ட்டு ப்ரீ போர்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரீ போர்டில் மார்க் பார்த்தோன்னா 13. எவ்வளோக்கு? அகைன் 70க்கு. மனசு அவ்வளோதான் கலங்கிருச்சு. என்னடா நம்ம தேர்வோமா மாட்டோமா? 13 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த 13 மார்க் எங்கேருந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, 13 மார்க் நியூமரிக்கல். இது தவிர நோட்டில் பேப்பரில் எதுவுமே இல்லை. 70 மார்க்கு பாஸ்க்கு 23வது வாங்கி ஆகணும். அப்புறம் தான் நான் வந்து ஆகாஷ்ட வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பித்தேன். சரிடா ஏதாச்சும் சொல்லிக் கொடு, என்னென்ன படிக்கணும்னு சொல்லு. அவன் வந்து ஏதாச்சும் சொல்லுவான், இதை வந்து படித்து எழுது, உனக்கு ஏதாச்சும் மார்க் கிடைக்கும் அப்படின்னா அந்தந்த டாபிக் மட்டும் படிக்க ஆரம்பித்தேன். ஏதாவது 1-2 ரியாக்ஷனு. அங்கே பார்த்தோன்னா நேமிங் ரியாக்ஷனு 25 இருக்கும். இதை வந்து அதுவாக மாற்று, அதை வந்து இதவாக மாற்று, இதை வந்து அதவாக மாற்று. அதில் ஒரு 3-4 ஸ்டெப் இருக்கும். அந்த 3-4 ஸ்டெப்புக்குள்ளே பார்த்தோன்னா மண்டை கலங்கிருன்னு வச்சுக்கோ எனக்கு. அதில் அவர் பெருசாக சொல்லுவார், திஸ் மெக்கானிசம் இஸ் ஒன்லி ஆஃப் 3 லைன். வென் ஐ வாஸ் ஸ்டடியிங் I have to write 23 line of mechanism.
நான் உட்காந்து நெட்டில் ரெஃபர் பண்ணிட்டு வரேன். அப்படிலாம் இல்லவே இல்லையே. எல்லா ஸ்டேட் போர்ட் புக்கு பார்த்துட்டேன். அந்த புக் அந்த ஒரு 2 மணி நேரம் நான் வேஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக நான் உட்காந்து படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த 2 மெக்கானிசம் படிச்சிருக்கலாம். இருந்தாலும் சார் சொன்னது என்னால் நம்ம மொழியில் போய் பார்க்குறேன். எந்த சிலபஸ் எடுத்தாலும் சரி, ஏன்னா கேரளான்னு எனக்கு தெரியும், அந்த விதையும் எடுத்து பார்க்குறேன். அப்புறம் போய் அடுத்த நாள் கேட்டேன், சார் நான் நெட்லலாம் பார்த்தேன், எந்த மெக்கானிசம்லையும் 23 ஸ்டெப்லாம் இல்லை. அவர் சொல்கிறார், அது நான் எம்எஸ்சியில் படித்தப்போ வந்ததுடா. அப்போ ஏன் சார் 12th பையன்ட்டு இது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எம்எஸ்சின்னு சொல்லியிருந்தா எனக்கு 2 மணி நேரம் சேவ் ஆகிருக்கும் இல்லை. சரி விடு, அவர் படிச்சிருக்காரு, அவர் மார்க் வாங்கியிருக்காரு, அவர் யூனிவர்சிட்டி மெடலிஸ்ட்டு, நம்ம அதை வச்சுலாம் என்ன பண்ண முடியும்? அதனால் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி படித்து பார்த்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக 18 மார்க் வருது. இன்னும் பாஸ் பண்ணுறதுக்கு 5 மார்க் எனக்கு வேணும். கரெக்டாக 5 மார்க் வேணுங்கிறப்ப நான் ஆகாஷ்ட வந்து எக்ஸாம் ஹாலில் எனக்கு 5 மார்க் வேணும். அந்த பி பிளாக் எலிமெண்ட்டில் பார்த்தோன்னா 5 ரீசனிங் கொஸ்டின் வரும் தெரியுமா? 5 வந்து 1 மார்க் மாதிரி 5 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 5 சப்டிவிஷன் இருக்கும். இல்லை, அசர்ஷன் ரீசனிங் இல்லை. ஒய் சல்ஃபர் இஸ் why H2S is gas at room temperature whereas H2O is water. அது இருக்கு, அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அப்படிதான் எனக்கு தோணும். ஆகாஷ்ட கேட்குறேன் அந்த மாதிரி 5 கொஸ்டின். ஒரு ரப்பரில் 5 மார்க் கொஸ்டின் கேட்குறேன். மனுஷன் ரப்பரில் 5 வார்த்தை எழுதி அனுப்பியிருக்கேன். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், மாலிகுலர் செப்பரேஷன், VSEPR. நான் மச்சான் இது ஆப்ஷன் ஏவா 5த்துக்கு சேர்த்து எழுதியிருக்கேன் டாக்டர். ஏன்னா 5 வார்த்தை எழுதி கொடுத்துருக்கேன், 5 மார்க் எழுத சொல்கிறேன். எனக்கு 12th ஃபிசிக்ஸ் யோசிச்சு பாரு. ஃபிசிக்ஸில் எனக்கு 5 மார்க் வேணும், ஒரு 2 பக்கமாச்சு டெரிவேஷன் டிரைவ் பண்ணணும் இல்லை. இவன் என்னடா 5 வார்த்தை எழுதி வச்சிருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? மூட்டு எழுதுற அப்படிங்க. நானும் எழுதுனேன், சரியா? நானும் எழுதுனேன். தலைவர் மார்க் போடல அந்த கொஸ்டினுக்கு திருத்தி. ஆனால் பார்த்தோன்னா செகண்டரி போர்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் மாரல் பூஸ்டப் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னா ஒரு 17க்கு மேலே எடுத்த எல்லாருக்குமே அவராக எக்ஸ்ட்ரா மார்க் எங்கெங்கே போட்டாருன்னே தெரில, எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு எல்லாருக்குமே 23 மார்க்கில் கொண்டு வந்து யோ ஜஸ்ட் பாஸ்ட் அப்படின்ட்டார். எனக்கு சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு ஆகாஷ் மேலே ஒரு டென்ஷனு. ஏன்னா ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன். 5 வார்த்தை எழுதி கொடுத்தா அவர் எனக்கு 1 மார்க் கூட போடல அப்படின்னு. அவள் வந்து நானும் அதான் எழுதிருக்கு. அப்புறமா அவள் பேப்பர் பார்க்குறேன். அது எப்பறம் 5 வார்த்தை எழுந்து நான் 5 மார்க் கொடுப்பாரு. அவர் என்ன லூஸா பார்த்தா கரெக்டாக அந்த 5 வார்த்தை எழுதிருக்கு, 5 மார்க் கொடுத்துருக்காரு. சாட்டம். Akash wrote you are giving him me what just 23 marks sir. அதுக்கு அவர் வேறு முடிச்சுட்டு that too I gave. சரி அது பரவாயில்ல மார்க் கொடுங்க அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா வேற அந்த கொஸ்டின் 2 தடவை அட்டம் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு 4 தடவை பெரட்டி பார்க்குறாரு. ஏன் 4 பாஸ் பண்ண அவரால் ஏற்றுக்க முடியல வேணும். 4 தடவை பேப்பர் திருப்பி பார்த்ததுக்கப்புறம் சரி இப்போ 5 மார்க்கு. அபி ஏஞ்சல் வாழ்க்கையில் முதல் முறையா 28 மார்க் கெமிஸ்ட்ரியில். அடுத்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஃபிசிக்ஸ் மார்க்கு. ஃபிசிக்ஸில் எப்படி தெரியும் எல்லாருக்கும் மார்க் வருது? மொத்தம் எங்கள் கிளாஸில் 20 பேர். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து கேர்ள்ஸு, அடுத்து 3 ரோ பாய்ஸ் உட்காந்துருப்போம் அந்த எக்ஸாமில். அப்போ நல்லா பாரு, இந்த 4 பேர் ஒரே மார்க், 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 இந்த 4 பேர் ஒரே மார்க். எல்லாரையும் பிரின்சிபல் ரூமில் கூப்பிட்டு போயிட்டாங்க. பெட் அடிச்சா பரவாயில்ல, இந்த 4 பேர் எடுத்தா ஒரே மார்க், இந்த 4 பேர் ஒரே மார்க். ஹைலைட்டிங்க தெரியுமா? ஸ்ரீராம் பாண்டி, ஸ்ரீராம் தெரியுமா? கொஞ்சம் குண்ட ஒரு பையன் பப்ளி மாதிரி. அவன் போய் மேம் நாளா பிட்டே அடிக்கல, இங்கே வேணாம் ஓம்ஸ்லாம் கேட்டு வச்சா நீ வந்து ரெசிஸ்டிவிட்டி எழுதியிருக்க. மேம் நான் அதான் மேம் படித்தேன். அது எப்போ நீங்கள் 4 பேர் அதே படித்து எழுதியிருக்கீங்க? 4 பேருமா தப்பா எழுதிங்க. அவங்க வந்து ஓம்ஸ் லைன்ஸ் இந்த ஃபார்ம் கேட்டாங்க, அவங்க வெக்டர் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க. அந்த ரோ சிக்மா எல்லாம் வரும் பார்த்தியா, அந்த ஃபார்மேட்ல எழுதிருக்காங்க. இங்கே வந்து V=IR எழுதி விட்டு வேலை முடிஞ்சிச்சு. அவங்க இந்த ரோ சிக்மா அந்த ஃபார்முலா போட்டோன்னு ஏன்னா லாக் புக்கில் எழுதிருந்துச்சு, பார்த்து எழுதிட்டாங்க. 4 பேரும் ஒரே வேல்யூ. வாங்க எல்லாருமே பிரின்சிபல்கிட்ட வாங்க. எல்லாரும் பிரின்சிபல் ரூமில் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். பிரின்சிபல் வந்து எல்லார்ட்டும் போட்டு திட்டி இங்கே பாடுறா, இப்படியே படிச்சிங்கன்னு வச்சுக்கோயே, இந்த காந்தி தான் சீட்டு கிடைக்கும். சொல்லியிருக்கேன் வந்துட்டு அது ஆல்ரெடி. எனக்கு ஒரே சந்தோஷம், காந்தியான சீட்டு கிடைச்சிருமா? அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்.
சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஜாப் எல்லாம் இல்லை, ஜாப் இல்லாமல் தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலே எனக்கு சீட்டு கிடைக்குது, அப்புறம் சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, எங்களை ரீடெஸ்ட் எழுத சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கீங்க. சரியா, சீக்கிரம் இல்லை. எங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்போ ப்ரீபோர்டு 2 ப்ரீபோர்டு நடக்கும். 2 ப்ரீபோர்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஹாலிடே கொடுத்துருவாங்க, நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிக்கணும். எங்களுக்கு 3வது ப்ரீபோர்டு எழுத போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்குலாம் இனிஷியேட்டராக போட முடியாது. இனிஷியேட்டராக உங்களுக்காக நாங்கள் 3 மணி நேரம் வாத்தியாரெலாம் அனுப்ப முடியாது, அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆஃப் டைமு. அப்படிங்கிறதுனால நீங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்களாக உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க. நான் வந்து மேலே கேமராவில் உட்காந்து பார்ப்பேன். இது வந்து உங்களுக்கான எக்ஸாம். எங்களுக்கு ஒரே காண்டு. வெளியே பார்த்துன்னு வச்சுக்கோ, ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. அங்கே சசி சார் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்து 4 பக்கத்துக்கு ஒரு இது வச்சுருக்காரு, அதை உட்காந்து வாசிக்கிறாரு. நாங்கள் இங்கே இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோ. என் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் இல்லை, ஹவுஸ் கேப்டன் 4 பேரும் இல்லை, ஸ்கூல் பீப்பிள் லீடர் இல்லை, 11th வச்சு ஸ்போர்ட்ஸ் டே நடத்துகிறாங்க. இவங்களுக்குலாம் டென்ஷன், ஏன்டா எங்களை கூப்பிடவே மாட்டீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு பிட் அடிக்க டெக்னிக் கண்டுபிடிச்சோம். என்னன்னா, அடிஷ்னல் ஷீட் இருக்குல்ல, அது ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ நான் அடிஷ்னல் ஷீட் எடுக்க போகிறப்ப என்னோட மெயின் ஷீட்டை போய் அங்கே வச்சுட்டு அடிஷ்னல் ஷீட் எடுத்துகிட்டு வருவேன். நெக்ஸ்ட் யாராச்சும் அடிஷ்னல் ஷீட் எடுக்க போவாங்க, அவன் ஏன் மெயின் ஷீட்டும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவான். அதை பார்த்து சீட்டில் உட்காந்து எழுதிக்கிட்டு, கேமராவில் பார்த்தா அது தெரியாதுல்ல, கேட்டு எழுதுனா தெரியும், மொத்த சீட் பார்த்தா எழுதுனா தெரியாது. இப்போ பிரச்சனை எங்கே தெரியுமா வரும், கடைசியாக சப்மிட் பண்ணுறப்ப என் மெயின் ஷீட் யார்கிட்ட இருக்கு தெரியாது. அங்கே போய் அங்கே தானே சீட் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இங்கிட்டு வெளியே வந்துட்டு இங்கே கேமராக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய் என்கிட்ட யார்கிட்ட என் சீட் இருக்கு, அவங்க அப்படியே கீழே பார்த்து சிரிங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன், கையை யாரும் தூக்கிடாதீங்க அப்படின்னு. யார் உட்காந்து எக்ஸாம் எழுதுற அப்படி சிரிக்கலாம். ஓகே, அவன்கிட்ட தான் என் சீட் இருக்கு. ஆமாம், என்னோட 2வது சீட் யார்கிட்ட இருக்கு, அவன் 2வது சீட்டுக்காக சிரிப்பான். இதை வச்சு கண்டுபிடிச்சி, ஓகே என் சீட் இங்கே இருக்கு. அப்போ எக்ஸாம் வந்து முடிகிறப்ப வேணும்னே நூல் எடுத்துட்டு இங்கே வந்துடும், திரும்பி கேமராக்கு இங்கிட்டு வெளியே வந்துட்டு இங்கே உட்காந்து கோத்து விட்டு கொடுத்தோம். மனுஷங்க திருத்தவே இல்லை. 28 மார்க் எழுதின பற்றிய கெமிஸ்ட்ரியில் மீட்டிங் வைக்கவே இல்லை. நான் யோசிக்க, வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணியிருக்கேன், மீட்டிங் வைங்க, பாராட்டிங்க என்னையெல்லாம். பாஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, மீட்டிங் இல்லைன்னா. கடைசியில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, போர்டில் QSET எக்ஸாம் எழுதிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். மே 22 2016 அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரிசல்ட் வருது. நானும் அப்பா ஸ்கூட்டியில் மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நான் ஃபோன் எடுத்துகிட்டு மார்க் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஸ்கூல் 3rd, அப்படியே டிஸ்ட்ரிக் வைஸ் மார்க் பண்ணேன், டிஸ்ட்ரிக் 3rd. அப்படியே ஸ்ட்ரைட்டாக சின்னால வட்டியில் வண்டி விடுங்க, நான் கெமி சாரை பார்த்துட்டு வரணும். கெமி சார் காலில் ஐ பாஸ் டோட்டலா ஹவு மச் யூ வாட் சார்? 72 out of 100. எனக்கு 30 மார்க் ப்ராக்டிக்கல். நான் வாங்கினது 40 சார். 72 பரவாயில்லையடா. அவ்வளோதான். அதோட பார்த்தோன்னா ஸ்கூல் படிப்பு வாழ்க்கை முடிஞ்சு அவரு கிளம்பி போயிட்டார். வா, நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ சப்போஸ் கிரேட்டர் பைண்டிங் எனர்ஜி, அப்போ த லெஸ் இஸ் த டோட்டல் மாஸ் பவுண்ட் பை த சிஸ்டம் சச் அஸ் நியூக்ளியஸ். நல்லா பாரு, பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா, சரியா, ரொம்ப ஹை பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் டோட்டல் மாஸ் பைண்ட் பண்ணிக்கிறது கம்மியாக இருக்கும். அதுதானே நம்ம நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இஃப் த நியூக்ளியஸ் வித் லெஸ் பைண்டிங் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு நியூக்ளியஸ் வித் கிரேட்டர் பைண்டிங் எனர்ஜி, ஒரு கம்மியான பைண்டிங் எனர்ஜி உள்ள நியூக்ளியஸ். ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா, பைண்டிங் எனர்ஜி இப்போ நியூக்ளியான்னு இப்படி தானே கர்வ் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குது, இங்கே பைண்டிங் எனர்ஜி மோர். அப்போ லெஸ் பைண்டிங் எனர்ஜி உள்ள நியூக்ளியஸ் வந்து கிரேட்டர் பைண்டிங் எனர்ஜி உள்ள நியூக்ளியஸாக மாறுது அப்படின்னு சொன்னால் there will be a net release in energy. சரியா, எனர்ஜி என்ன ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது. புரியுதா? அதனால தானே சன்னில் பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து, இங்கே ஹைட்ரஜனாக சேர்ந்து உனக்கு ஹீலியமாக மாறும். கரெக்டாக இல்லையா? அப்போ அது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணுமா, பார்த்துருக்கோமா இல்லையா? அந்த எனர்ஜி தான் உனக்கு வந்து அதிக ஃபோட்டான் எனர்ஜினால ஹச்னியூங்கிற ஃபார்மில் உனக்கு லைட் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ அதே நடக்கும். அதே மாதிரி திஸ் இஸ் வாட் ஹேப்பன் when ஹெவி நியூக்ளியர். ஹெவி நியூக்ளியஸும் அதே மாதிரி 2 பீரியட் பார்த்தோன்னா என்ன ஆக போகுது, உனக்கு எனர்ஜி கொடுக்கும். அதான் நம்மளோட எதில் நடக்கும், அது ஃபிஷன். ஓகே, எதில் டே டு டே லைஃப்பில் எங்கே நடக்குது,
நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நடக்குது. கரெக்டாக அங்கே தானே ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து 2ஆக பிரிஞ்சு 3ஆக பிரிஞ்சு அது 4ஆக உடஞ்சி உனக்கு எனர்ஜி கொடுக்குமா. அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஹீட் என்ன பண்ணுது, தண்ணியை சூடு பண்ணும். அந்த சூடான தண்ணியை வந்து டர்பைனை சுத்த வைக்கும். அது நம்ம எனர்ஜி எடுக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ லைட் நியூக்ளியஸ் ஃபியூசஸ் இன்டு ஹெவியர் நியூக்ளியஸ். ஸோ லைட் வந்து ஹெவியராக ஃபியூஸ் ஆச்சுன்னா அது பேர் ஃபியூஷன். பெரிய பெருசெல்லாம் சின்னதாகிடுச்சுன்னா ஃபிஷன். பெரிய இதெல்லாம் சின்னதாகிடுச்சுன்னா ஃபிஷன். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன். வேணா ஹெவியர் நியூக்ளியஸ் இது வந்து என்னவா மாறப்போகுது, சின்னதாக மாறுது அப்படின்னு சொன்னால் இதோட பேர் தான் என்னது, நியூக்ளியர் ஃபிஷன். இதில் பார்த்தாலும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதுலேயும் எனர்ஜி என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ இதில் தான் பார்த்தோன்னா இப்போதைக்கு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கரெக்டாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, கல்பாக்கம்ல. ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், உனக்கு இது ஞாபகம் இருக்கா? இல்லை 2 ரியாக்ஷன் மட்டும்தான். இது வந்து நான் ஃபுல்லாக ஒரே கதையாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு இது ஞாபகம், செயின் ரியாக்ஷனு. கரெக்டாக இப்போ நல்லா பார், ஒரே ஒரு ஸ்லோ நியூட்ரான் போயிட்டு ஒரு யுரேனியம் 238 படும். கரெக்டாக 238 படும். 90 to 238 போய் ஒரு நியூட்ரான், ஒரு ஸ்லோ நியூட்ரான் போய் பட்டுச்சு. அது யுரேனியம் 239 ஆகுமா? யுரேனியம் 239 பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அன்ஸ்டேபிள். அப்போ அன்ஸ்டேபிளான யுரேனியம் 239 வந்து 2ஆக பிரியும். அது பிரியுது அப்போ பார்த்தோன்னா எப்படி வேணாலும் பிரியலாம். பட் எஸ் ஆஸ் பர் HCO பார்த்தோன்னா அது 90 and 140 ரேஞ்சில் பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா உனக்கு என்ன கிடைக்கும், 2 அப்படி இல்லைன்னா 3. கரெக்டாக 3/2 இல்லை, இதர் 2 நியூட்ரான் கிடைக்கும், இல்லைன்னா 2 நியூட்ரான், இல்லைன்னா 3 நியூட்ரான் கிடைக்கும். அது நம்ம ஆவரேஜ் என்னன்னு சொல்லுவோம், 2.5 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. அதுக்காக 2 நியூட்ரான் கிடைக்கும்னு நினைக்காத. ஒரு சில கேஸில் 2 நியூட்ரான் கிடைக்கும், இல்லைன்னா 3. அதான் இங்கே பார்த்தோன்னா 2.5, அது 21/2 ஆயிடுச்சு. சரியா? இது வந்து 2.5. சரியா? 2 நியூட்ரான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக. இப்போ அந்த 3 நியூட்ரான், அதாவது 3 நியூட்ரான் போய் என்ன பண்ணும், அடுத்து ஒரு யுரேனியமில் போய் மோதும். அதுலேருந்து ஒரு 3 9 வருமா, இல்லை மினிமமாக 6 ஆச்சு வருமா? 2 மேக்ஸிமம் 9, மினிமம் 6ஆவது வருமா? 2 வந்துச்சுன்னா 6. அப்போ இந்த 6 வந்துச்சுன்னா இது போய் அடுத்து மோதும், அது அடுத்து போய் மோதும். கரெக்டா? 6 வந்து மோதுறப்ப ஆமாம் அப்போ 12 தான். கரெக்டு தான். சரியா? அடுத்து 24, இல்லை 3 வருதுன்னா 3 9 27 81 அப்படி போகுமா? அப்போ இதே மாதிரி இந்த ரியாக்ஷனோட பேர் தான் செயின் ரியாக்ஷன். சரி, அந்த யூடியூப் வீடியோஸில் பண்ணாங்க பார்த்தியா, ஒரு சின்ன டாமினிக் எஃபெக்ட்னு சொல்லி இந்த இடத்துல லேசாக ஒன்று தட்டி விட்டோன்னா அது பாட்டுக்கு பார்த்துருக்கேல. கரெக்டாக ஒரு சின்ன ஒரு 3 சீரீஸாக புரியும். கரெக்டாக? இல்லை இந்த கிக் படம் பார்த்துருக்கியா, சல்மான் கானோட கிக்கு. இந்த படம் பார்த்துருக்கியா, அது பேர் என்ன, ஜெயம் ரவி தமிழ்ல ஒரு படம் நடிச்சான்ல, அதில் வந்து அந்த லூசர் இருப்போம், அந்த ஃப்ளைட்டில் ஏறி போவான், 2 பேருக்கும் ஒரு அந்த பொண்ணுக்கும் அந்த போலீஸ், இவன் திருடனாக இருப்பான், இவன் ஒரு பொண்ணை பார்ப்பான், அதே பொண்ணை வந்து ஒரு போலீஸ் கூட உட்காந்துருப்பா, அந்த போலீஸ் அந்த வடிவேல் வருவான், அந்த போலீஸ் கூட எங்கேஜ்மெண்ட் நடக்கும், இவன் வந்து அந்த கதையை சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி திருடா திருடி இல்லை தில்லாலங்கடி இல்லை, ஜெயம் ரவி தானடா அந்த லூசர். அந்த படத்தோட ரீமேக் தான் ஹிக்கு. சரியா? ஹிந்தி ரீமேக். அதில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஒருத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இது வந்து நீங்கள் 3 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அந்த 3 பேருக்கு இன்னும் 9 பேருக்கு பண்ணுவான், அந்த 9 வந்து 27 ஆகும், கடைசியில் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அப்படியே நடக்கும். சரியா? அப்போ அதே தான் இங்கே நியூக்ளியர் ரியாக்ஷன்லையும் ஒரு நியூட்ரான் போய் 3 உருவாக்கும், 3 வந்து 9 ஆகும், 9 வந்து 27 ஆகும். இந்த ரியாக்ஷன் கோஸ் ஆன். இந்த ரியாக்ஷனோட பேர் தான் என்னது, செயின் ரியாக்ஷன். இப்போ நல்லா பாரு, இதை வந்து ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, இது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்ன ஆயிரும், ஏகப்பட்ட இது சேர்ந்து ரொம்ப அதிகமாக எனர்ஜி வந்து அந்த யுரேனியம் என்ன ஆயிரும், யுரேனியம் போதுமான அளவுக்கு நிறைய டீகே ஆகுறதுனால ஒரு நேரத்துக்கு அப்புறம் பிளாஸ்ட் ஆயிரும், ஹெவி எனர்ஜி கிரியேட் ஆகுறதுனால. கரெக்டாக? அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கார்பன் ராட் வச்சுக்குவோம். இந்த கார்பன் ராடோட ஒர்க் என்ன? ஸோ இங்கே உனக்கு சிம்பிளாக டயக்ராம் போட்டு காமிச்சிரு. சரி, இங்கே வந்து எல்லா கதையும் இருக்கும். இந்த ஸ்லோ நியூட்ரான் வேணும். கரெக்டாக? இது பார்த்தோன்னா யுரேனியம் 235 238. இந்த 235 பார்த்தோன்னா மாடரேட் ஸ்பீடில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுமா? கரெக்டாக?
இல்லை 235 வேணுமா 238 வேணுமா? 235 தான் வேணும். ஆனா 238 நிறைய இருக்கும். அது வந்து 1% அப்போ 0.7 அப்போ 235 தான் வேணும். அப்போ இந்த இடத்துல மாற்றிடுறேன் நான். இது 235, 238 நிறைய இருக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 97% பார்த்தோன்னா 238 இருக்கும். ஸோ எனக்கு தேவையான 235, இது கூட நான் ஒன்று சேர்த்தா 236 ஆகும். அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? ஸோ 238 வந்து ஃபாஸ்ட்டாக வர எலக்ட்ரான் 238 அப்சர்வ் பண்ணிடும். அதனால் பார்த்தோன்னா நான் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும். இப்போ ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்கு நல்ல மாடரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன்னா, அதுக்கு வந்து நம்ம ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணணும். நீ அவருக்கு ஹெவி வாட்டர் இல்லைன்னா கிராஃபைட். ஹெவி வாட்டர்னு பார்த்தோன்னா D2O. இது ஒன்றும் இல்லை, டிட்ரியம். ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த இடத்துல 1H2 இந்த வாட்டர், இந்த ஹைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக? ட்ரிட்ரியம் வந்து கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரிட்ரியம் என்னன்னு தெரியுமா? 1H3. சரியா? ஸோ இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராசஸ் இங்கேயே சொல்லிடுறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல கோர் இருக்கும். இந்த கோரில் தான் என்னன்னு பார்த்தோன்னா என்னோட யுரேனியம் ராட் இருக்கும். சரியா? இதே யுரேனியம் ராடு. இப்போ இந்த யுரேனியம் ராடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரே ஒரு நியூட்ரானை உள்ளே போய் மோத வைக்கிறேன். அப்போ அந்த ஒரு மோதின நியூட்ரான் வந்து 3 நியூட்ரானை கொடுக்குமா? அப்போ அந்த 3 வந்து 9 நியூட்ரானை உருவாக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ரியாக்ஷன் போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் எனக்கு ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கோ, இங்கேருந்து சைடில் நான் என்ன பண்ணுவேன், இந்த கண்ட்ரோலரோட உள்ளே போய் சொருகி விட்டுருவேன். அப்போ இந்த கண்ட்ரோலர் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த கண்ட்ரோலர் எல்லா நியூட்ரானும் என்ன பண்ணிடும்? அப்சர்வ் பண்ணிடும். கரெக்டாக? இல்லை எனக்கு வந்து 3 வருது, எனக்கான 1 மட்டும் உள்ளே போனால் போதும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு பாதி அளவுக்கு மட்டும் பிளாக் பண்ணிடுவேன். அப்போ கீழே கேப்லேருந்து ஒரு நியூட்ரான் மட்டும் போயிட்டு என்ன பண்ணும்? ரியாக்ஷன் பண்ணும். கரெக்டாக? இப்போ நல்லா இந்த ரியாக்ஷனில் பார்த்தோன்னா யுரேனியம் 236 வந்து 2ஆக பிரியுமா? 235 தானே பண்ணுவேன். 235 தானே நம்மளுக்கு தேவை, இல்லை 238? அது பாரு, புக்கில் பாரு ஒரு செகண்டில். அப்போ 238 நிறைய இருக்கும், நம்மளுக்கு 235 தேவையில்லை. சரியா? சரி, 238 தேவையில்லை. எது கம்மியாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வேணும். 235 தான் நம்மளுக்கு வேணும். சரி, அதான் ரியாக்ஷனுக்கு தேவை. அப்போ அது கூட ஒரு நியூட்டன் பம்பாடிச்சு 236 ஆகுமா? அது அன்ஸ்டேபிள் ஆகும். அது வந்து 2ஆக உடையும். அப்போ அங்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியில் பார்த்தோன்னா இங்கே சுற்றி இருக்கிற இங்கே தண்ணி இருக்கும். சரியா? அந்த தண்ணி என்ன ஆகும்? ஹீட் ஆகும். ஹீட்டான தண்ணி வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு வேப்பர் ஆயிடும். இந்த வேப்பரான தண்ணி பார்த்தோன்னா இப்படி இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு டர்பைன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த டர்பைனை சுற்ற வைக்கும். அப்போ டர்பைன் சுற்றிச்சுன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வில் கிரியேட் கரண்ட். சரி, மேல் வழியாக போகுது எங்கே? சரி, மேல் வழியாக போகுது. சரியா? ஸோ ஆக்சுவலாக கூலண்ட் வந்து இங்கே இருக்கணும். ஏன்னா அது வந்து சுற்றினதுக்கு அப்புறமேல அதை நம்ம கூல் பண்ணணும். சரியா? இப்படி போகிறது இங்கே ஆரோ மார்க் இப்படி கொடுத்துங்க. சிபிஎஸ்சி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்கள. சரியா? இப்போ நல்லா பாரு, இங்கேருந்து ஹாட்டான வேப்பர் வந்து இதுக்குள்ளே போய் சுற்ற வைக்கும். கரெக்டாக? இது சுற்றினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கு தேவையான எனர்ஜி இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட்டாக கன்வெர்ட். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் சுற்றுறப்ப மேக்னெட்டிக் சேஞ்ச் நடக்கும். மேக்னெட்டிக் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? எனக்கு கரண்ட் கிடைக்கும். அந்த கரண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நான் கூல் பண்ணிவிட்டு திரும்பி இதுக்குள்ளே அனுப்பணும். அப்போ தான் தண்ணி சூடாக வெளியே வரும். அப்போ இங்கே பார்த்தோன்னா வெளியே ஒரு கூலண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கூலண்ட் வந்து அதை கூல் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்ப ட்ரை பண்ணும். ஒரு சில டைம் வந்து கூல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிடுவான்? கடலில் தள்ளி விட்டுருவான். சரியா? ஏன்னா கூல் பண்ணணும்னு சொன்னால் நான் வந்து வெளியில் இருந்து ஏதாச்சும் ஐஸ் கட்டி இந்த மாதிரி வைக்கணும், இல்லை ஹெவி ஐஸ் கட்டி அதெல்லாம் பண்ண முடியலையா? கடல் யார் அப்போ விட்டு சொத்துன்னு கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. சரியா? அது வந்து இங்கே ஒரு ஒன் ஆஃப் த பிரச்சனை. ஸோ இதே தான் இங்கே நடக்கும். சரியா? இது வந்து ஸ்பீடு வந்து நியூட்டனோட ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மாடரேட்டர். அது வந்து என்னவா? கார்பனோட வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெவி வாட்டர் இல்லைன்னா கிராஃபைட்ஸு. சரியா? ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் பாரு, இதில் கொஷின் வந்திருக்கு. ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷனில் அந்தளவு கொஷின் வரல. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, உனக்கு ஒரு பேசிக் ரியாக்ஷன் மட்டும் புக்கில் கொடுத்துருப்பான். அந்த ரியாக்ஷன் மட்டும் நீ பாரு. சரியா? ஒரு 4 ரியாக்ஷன் கொடுத்துருக்கான ஹைட்ரோஜனை வச்சு உனக்கு வந்து 1H1 இல்லை ஹைட்ரோஜன் 1H1 + 1H1 வந்து 1H2 ஆகும். கரெக்டாக? அடுத்து 1H2 சேர்த்து அப்படியே கொண்டு வந்து கடைசியில் ஹீலியம் ஆக்குவாங்க. பற்றி அந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதினா உனக்கு 2.5 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ரியாக்ஷன் இருக்காங்க. புரோட்டான் சேரும். அடுத்து புரோட்டான் சேரும். புரோட்டான் டியூட்ரியம் கூட சேரும். இது எல்லாமே சேர்ந்து ஃபைனலாக என்ன உருவாக்கும்? ஹீலியமை உருவாக்கும். அப்போ இந்த மாதிரி சேர்றப்பெல்லாம் உனக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ ரிலீஸ் ஆகிற எனர்ஜி என்ன ஆகும்? உனக்கு வந்து ஹீட்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. இவ்வளோ தான் இதுக்கு எழுதுனா போதும். ஃபைனலாக பாரு, கண்ட்ரோல்டு தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். கரெக்டாக? இதில் தான் நான் கொஸ்டின் எதுவுமே கேட்கல. கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். சரியா?
இது சும்மா படிக்கிறேன்னா படித்து பார்த்துப்போ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் உனக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் டிக்கிலேருந்து கொஸ்டின் நிறைய வருஷம் கேட்கும். ரேடியோ ஆக்டிவிட்டிலேருந்து கேட்குறாங்க. அதில் ஆல்ஃபா பீட்டா காமா வச்சு ஒரு பேசிக் ஈக்குவேஷன் கொடுத்து கேட்கலாம். ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த n is equal to n t power minus lambda t, அதை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லைன்னா r is equal to r0 e power r is equal to r0 a power 1/3. என்னடா full radioactivity டெலிட்டட்ன்றானா? alpha beta gamma எல்லாம் எல்லாமே டெலிட்டட். அப்புறம் என்ன கேட்பாங்க? அன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்களே நான் கூட தெரியாம மாட்டேன் நட்டு விட்டாங்க. அப்போ இது மட்டும் தான் உனக்கு இருக்கு. ஃபுல் ரேடியோ ஆக்டிவிட்டி டெலிட்டட். ரேடியோ ஆக்டிவ் டெலிட்னா இது தாண்டி இந்த லெசனில் ஒன்றுமே இல்லை. அப்போ நீ radioactivity இல்ல அப்படின்னா alpha beta gamma டிகேவே இல்ல அப்படின்னா அப்புறம் எப்படி நியூக்ளியர் எனர்ஜி பத்தி பேச முடியும்? சிபிஎஸ்சி சிலபஸ்ங்க. நான் இது டிகே ஆனாலே எனர்ஜி வரும். அவன் என்ன சொல்கிறான்னா இங்கிலீஷ் இந்த நம்ம இந்தியன் படத்தில் காட்டுவாங்க பார்த்தியா, பையனும் பொண்ணு வருவோம் அடுத்து குழந்தைரும், நடுவில் தேவையில்லை அந்த ப்ராசஸ் வேணும். அதே மாதிரி அது ஆல்ஃபா பீட்டா காமா என்னென்ன வந்துடும். நீங்கள் எங்கிட்ட வாங்க. அப்போ இது மட்டும் பார்த்துக்கோ சரியா? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கர்வ், அந்த கர்வ் மட்டும் பார்த்துக்கோ. ரொம்பவே சிம்பிள். ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், சல்ஃபர், அடுத்து இப்படியே வந்துடும். இந்த இடத்துல அயனில் மேக்ஸிமம். இது இதே மாதிரி சும்மா எங்கே வேணாலும் போட்டு வாங்கிட்டு போக 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 அதான் போக 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 சரியா? இல்லை எங்கே வேணாலும், அதாவது லாஸ்ட்டில் போடாமல் இங்கேயும் போட்டுக்கலான்னு சொல்ல வந்து சரியா? சரியா? அடுத்து இந்த ஃபார்முலா வந்து r is equal to இல்லைன்னா t half வச்சு வந்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். t half ஃபார்முலா என்ன? 0.693 டிவைடட் பை லேம்டா. இல்லைன்னு வந்துட்டு டிரைவ் பண்ண சொல்லி கேட்கலாம். டெரிவேஷன் தெரியும்ல, இங்கேருந்து ஆரம்பிக்க போகிற ln of n by n0 is equal to minus lambda t. இந்த வேல்யூ 1/2 மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ln of 2 is equal to lambda t. இந்த வேல்யூ என்ன ஆகிடும்? ஆமாண்டா, அது லே ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி தான்டா அது மெயின். அப்போ அது இல்லைன்னா இப்போ என்னன்னா கேட்க ரெடியாக இருக்காங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோ. ஒரு 3 மார்க் கேட்டாலும் நீங்கள் பாரு ஒரு 1.5 பக்கம் எழுதுனா போதும் சரியா? 1.5 பக்கத்துக்கு கதை எழுதுனா போதும் சரியா? ஓகேவா? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ரொம்ப அறிவா பாயிண்ட் போட்டு எழுதுவேன். பாயிண்ட் போட்டு எழுது கை வலிக்கும்ல. கரெக்டு தான். இல்லை அது பாயிண்ட் எழுதுறது நல்லது. எனக்கு திருத்தினவங்களுக்கு அந்த எரிச்சல் கலப்பாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லைன் விட்டுருப்ப பார்த்தியா? அப்போ உங்களுக்கு இடமும் சரியாக போகும் சரியா? ரேடியோ ஆக்டிவ் டெலிட்டட்னா இன்றைக்கி லெசனே இல்லையடா, செல்ஃப் ஸ்டடியில் விட்டுருக்கலாம். சரி ஓகே, தேங்க்யூ.